அதன் யூடியூப் சேனல்ல பகிர உங்களோட மைக்களை மியூட்ல வச்சீங்கன்னா நல்லா. உங்களுக்கு எதுவும் கேள்விகள் இருக்கும் பட்சத்துல நீங்க மைக்கை மியூட் எடுத்துட்டு கேட்கக்கூடியதா இருக்கும். ஓகே, இன்றைய தினம் தலைமை அமைப்பால ஒழுங்கு செய்யப்பட்டு இருக்கின்ற உங்களுக்குரிய பகுதி நேர வருமானம் ஈட்டல், குறிப்பாக இணைய வழியூடாக எவ்வாறு சாத்தியம், அதற்கான வழிமுறைகள் என்ன என்பது தொடர்பான இந்த அமர்வு இன்றைய தினம் திட்டமிடப்பட்டிருக்கிறது. இந்த அமர்வுல வளவாளராக திரு கேஷிகன் இளமுருகநாதன் அவர்கள் கலந்து கொண்டிருக்கிறார். இந்த அமர்வுல உங்களுக்கு இதை பற்றின விடயங்களையும் உங்களுடைய சந்தேகங்களையும் தீர்த்து வைக்கிற நோக்கத்தோட இந்த அமர்வு திட்டமிடப்பட்டிருக்கு. குறிப்பா இந்த அமர்வுல ஆரம்பத்துல கேஷிகண்ட ஒரு சிறிய உரையோட ஆரம்பமாகும். அதனைத் தொடர்ந்து கேள்வி பதில்கள் இடம்பெற்றா போகும். உங்களோட கேள்விகளை கேட்டு நீங்க விடயங்களை தயார் செய்வாங்க. அதே சந்தர்ப்பத்துல இந்த மெசேஜ் லிங்க்ல சூம் மற்றும் தளம் குரூப் சம்பந்தப்பட்ட லிங்குகள் பகிரப்படும். எதிர்காலத்துக்காக நீங்க அந்த இணைப்புகளை யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். நான் அதிக நேரத்தை எடுத்துக் கொள்ளல. கேஷியன் நிலப்பரனாக இந்த அமர்வை கையெழுத்துக்கிறேன். ஸ்கிரீன் தெரியுது? ஓகே. ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே. கேஷி ஸ்கிரீன் போயிட்டுது. விளங்கலையா? இப்ப தெரியல. ஷேர் ஆனது இப்போ ஓகே, சரி. ஓகே, அனைவருக்கும் வணக்கம். இன்றைய அமர்வு, அதாவது நாங்கள் பகுதி நேரமாக, அதாவது பார்ட் டைமாக ஏர்ன் பண்ணக்கூடிய அல்லது வருமானம் ஈட்டக்கூடிய வழிகள் என்னென்ன இருக்குது என்ற சம்பந்தமாக முன்கூட்டியே ஒரு விஷயத்துல நிறைய பேருக்கு அல்லது சிலருக்கு சில விஷயங்கள் முன்கூட்டியே நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துருக்கலாம். கட்டாயம் ட்ரை பண்ணி பார்த்துருக்கோம். என்றால் ஆன்லைன் ஏர்னிங்ன்றது அல்லது இந்த விஷயங்கள் சார்ந்து நாங்கள் ஏதோ ஒரு விதத்தில் சின்ன விஷயங்களை ட்ரை பண்ணி பார்த்துருப்போம். ஸோ அது சார்ந்த உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்கள் இருந்தால் நீங்கள் கட்டாயமாக பகிர்ந்து கொள்ளலாம். இது வந்து ஒரு லெக்சரர்ஸ் எல்லாத்துக்கும் ஒரு வெறுமனே ஒரு ஒர்க் ஷாப் மாதிரி இல்லாமல், ஒரு செஷன் மாதிரி இல்லாமல் நாங்கள் கலந்துரையாடுறதன் மூலமாக ஒரு பியர் லேர்னிங் மெத்தடாக உங்களோட அனுபவங்களை நீங்கள் பகிர்ந்து கொண்டீங்கன்னா இந்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கிடைச்சதுன்றதை சொன்னீங்க என்றால் கிட்டத்தட்ட 30 பேருக்கு மேலே இருக்கும். ஸோ ஒவ்வொருத்தருக்கும் வித்தியாசமான அனுபவங்கள், வித்தியாசமான வழிமுறைகள் தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த செஷன் வந்து எப்படியாக இருக்கும் என்றால் ஒவ்வொருத்தரும் புதுசாக ஒரு விஷயம், நான் இந்த வழியில நான் ஏர்ன் பண்ணா அல்லது இந்த விஷயம் எனக்கு தெரிஞ்சிருக்குன்னு சொல்லும் போது நீங்கள் மேபி அதை விட புதுசா ஒரு வழிமுறையை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துருக்கலாம். ஸோ அதை நீங்கள் ஷேர் பண்ணீங்க. இதுல இருக்கிற மிச்ச 29 பேர் அல்லது 30 பேரும் பயனடையக்கூடியதாக இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரிக்கு இந்த செஷன் நாங்கள் கொண்டு போவோம். ஆரம்பத்திலே ஒரு விஷயத்த சொல்லிக்கணும். இன்றைக்கு இந்த ஆன்லைன் ஏர்னிங் இல்லாட்டிக்கு நினைக்கிறேன் இந்த ஆன்லைன் ஏர்னிங், பார்ட் டைம் ஏர்னிங் சொன்னாலே நாங்களுக்கு ஒரு ஆர்வம் இருக்கும். அல்லது அது கூடுதலாக இந்த பார்ட் டைம் ஏர்னிங்ல எல்லாரும் ஒரு ஆர்வத்தை காட்டுறதுக்கான காரணங்கள் என்ன நினைக்கிறீங்க? எதுவுமே இருந்தால் நீங்கள் அன்மியூட் பண்ணி கதைக்கலாம். கதைச்சு கொண்டு போனோம்னா நாங்கள் கொஞ்சம் இன்ட்ராக்டாக போவோம். தனியாக கதைச்சு கொண்டு இருந்தால் நார்மலாக நேரில் கதைச்சாலே தனியாக கதைக்கும் போது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஆகவே ஜூம்ல இன்னும் கஷ்டமா இருக்கும். தயவுசெய்து நீங்கள் அன்மியூட் பண்ணி நீங்கள் கேஷுவலாக கேட்கலாம். ஏன் ஆன்லைன் ஏர்னிங், அதாவது இந்த ஆன்லைன் ஏர்னிங் என்றோம் அல்லது பார்ட் டைம் ஏர்னிங் என்றோம், இப்படி என்ன ஒரு ஆர்வம் தானா வருதா ஏர்ன் பண்ணலாமா, அல்லது இந்த ஆன்லைன் ஏர்னிங்ன்றதை கேட்ட உடனே, ஆன்லைன் இன்கம்ன்றதை கேட்ட உடனே, அல்லது பார்ட் டைம் ஏர்னிங்ன்றதை கேட்ட உடனே ஒரு ஆர்வம் பாடுறதுக்கான காரணம் என்ன? சொந்த காலில் நிக்கலாம். அப்ப 8 இருந்து 5 மணி வரைக்கும் வேலைக்கு போனால் வேற யாரையும் காலி அனுப்போம். ஸ்டூடெண்ட்ஸா இருக்கிற டைம்ல ஓகே, அந்த ஃபைனான்சியல் ஃப்ரீடம் வந்து கிடைக்கும். ஓகே ஓகே வீட்ல இருந்து வொர்க் பண்ணலாம்.
ஓகே 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 பிசிக்கல் ஒர்க்கை விட கொஞ்சம் வந்து ஈஸியா இருக்கிற மாதிரி இருக்கும். ஓகே எல்லாமே மூணுமே சரியான பதில்கள். வேற எதுவும் பதில்கள்? நீங்க சொன்ன மாதிரி தான். என்னது ஏன் உண்மையிலேயே மிச்சம் ஏதாவது ஒரு வேலை இருக்குது என்று போட்டால் இப்ப நீங்க ஒப்பிட்டால பார்த்தா ஒரு 8ல இருந்து 5 மணி வரைக்கும் வேலை இருக்குது, ஒரு 50,000 60,000 சேலரி என்று போட்டா காட்டுற ஆர்வத்தை விட ஆன்லைன்ல ஏர்ன் பண்ணலாம் அல்லது பார்ட் டைமா ஏர்ன் பண்ணலாம். அது 1000மோ 2000மோ அமௌண்ட் முக்கியம் இல்லை. பார்ட் டைம் நீங்க பகுதி நேரமாக வருமானம் ஈட்டக்கூடியது அல்லது ஆன்லைன் மூலமாக வருமானம் ஈட்டக்கூடியது என்றால் நாங்கள் காட்டுற ஆர்வம் வந்து கூடுதலாக இருக்கும். காரணம் என்ன? சொன்ன மாதிரிக்கு நீங்கள் எல்லாரும் சொன்ன மாதிரிக்கு ஒரு ஃபிளெக்சிபிள் இருக்கும். நாங்கள் எங்க இருந்தும் ஒர்க் பண்ணலாம், வீட்டை இருந்து ஒர்க் பண்ணலாம், அது மாதிரி ஆன்லைன்ல ஒர்க் பண்ணலாம். பிசிக்கலா போறதை விட எங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கும். அதே மாதிரிக்கு ஸ்டூடெண்ட்ஸா இருக்கிறாங்களுக்கு முக்கியமாக தம்பி சொன்ன மாதிரிக்கு ஒரு ஃபைனான்சியல் ஃப்ரீடம் ஒன்று இருக்கும். நாங்கள் எல்லாத்துக்கும் சின்ன சின்ன செலவுகள் அல்லது எங்களுக்கு விருப்பமான செலவுன்றதுக்கு நிக்க தேவையில்லை. அப்ப இப்படியான காரணங்கள் வந்து இந்த ஆன்லைன் ஏர்னிங்ன்றது கூடுதலாக எங்களுக்கு ஒரு ஆர்வம் அல்லது அது சம்பந்தமாக நாங்கள் தேடுறதுக்கு காரணமா இருக்கும். அதோட இன்னொரு காரணம் கூடுதலாக நாங்கள் போனோடையே அல்லது இந்த இணையத்தோடைய இன்டர்நெட்டோடைய கூடுதலாக எங்களோட நேரத்தையும் செலவழிக்கிறபடியால அது அப்படியான விஷயத்துக்காக காசு ஏர்ன் பண்ணலாம். நாங்கள் வளமையாக அதைத்தான் செய்ய போறோம். அதே நேரத்துல அதனூடாக காசு வருதுன்றேக்கு அது எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கம்ஃபர்டபுளா இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ இந்த விஷயங்கள் வந்து நாங்கள் ஆன்லைன் இன்கம்ன்றதை கூடுதலாக கவனம் செலுத்துறதுக்கு அல்லது ஆர்வம் காட்டுறதுக்கான காரணங்களாக சொல்லலாம். இப்ப நாங்கள் இனி பார்க்க போறது நான் எனக்கு இது கூட நேரம் நான் கதைக்கிறதுக்காக எடுத்துக்கொள்ளல, நாங்கள் கலந்துரையாடுறதுக்காக கூட நேரத்தை எடுத்துக்கொள்வோம். ஸோ அவேர்னஸ் தான் இந்த செஷன்ல வந்து முக்கியமா சொன்னா இது ஒரு விழிப்புணர்வு. இந்தந்த வழிகள் எல்லாம் இருக்குது அல்லது இருக்கலாம், இப்படி இப்படி எல்லாம் செய்யலாம் என்ற மாதிரிக்கு உங்களுக்கு ஒரு ஐடியாவை தரலாம். அதே நேரத்துல நீங்கள் ஏதாவது ட்ரை பண்ணி இருந்தால் கட்டாயமாக கொஞ்சம் குறை நினைச்சு கொள்ளாமல் மைக்கை அன்மியூட் பண்ணீங்களா உதவியாக இருக்கும். சாரி, மியூட் பண்ணீங்களா உதவியாக இருக்கும். ஓகே, அப்படி என்றால் இது வந்து எப்படியாக போகும்னா நாங்கள் என்னென்ன வழிகள் இருக்குது. இப்ப ஈவன் எனக்கு ஒரு கொஞ்சம் வழிகள் தெரிஞ்சிருக்கலாம் அல்லது அதுல நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கலாம். ஸோ அதுவெல்லாம் உங்களோட சேவணும். அட் தி சேம் டைம் உங்களுக்கும் ஐடியாஸ் இருக்கும். கட்டாயமாக நாங்கள் உலக காலத்துல ஏதோ ஒரு விதத்துல கேள்விப்பட்டு இருப்போம். ஸோ அந்த விஷயங்களை நீங்களும் கட்டாயமாக ஷேர் பண்ணீங்கன்னா நாங்கள் அங்கால கலந்துரையாடலாம் போகலாம். ஸோ இப்போ வந்து பிரீஃபா இந்த வழிகள் இருக்குது அல்லது இந்த வழிகளில் ட்ரை பண்ணலாம்ன்றதை நான் ஒரு அண்ணா சொன்ன மாதிரி ஒரு ஆரம்பத்துல ஒரு கொஞ்ச நேரம் அது சம்பந்தமாக கதைப்போம். இப்படியான ஆப்பர்ச்சுனிட்டிஸும் இருக்குது என்ற மாதிரி கதைப்போம். ஸோ வந்து நாங்கள் அதுல பார்க்க போறது சின்ன கொஞ்சம் நாங்கள் கன்சிடர் பண்ண வேணும். என்னென்றால் ஆன்லைன் ஏர்னிங்ன்றோன்னு கொஞ்சம் விஷயத்தை நாங்கள் கருத்துல கொள்ள வேண்டிய தேவை இருக்கும். ஆன்லைன் ஏர்னிங்ண்டா உடனே எங்களுக்கு கிடைச்சிடாது. அதாவது ஒரு இடம் இருக்குன்னா சும்மா எதுவுமே வந்துடாது. அல்லது நாங்கள் ஆன்லைன்ல அல்லது உண்ட போன்ல சும்மா லாகின் பண்ற மாதிரி பண்ணினோம்னா காசு வருமா அப்படியாண்டா மிக கவனமாக இருக்க வேண்டும். இந்த நாட்கள்ல நாங்கள் கூடுதலாக கேள்விப்படுறது இந்த ஸ்கேம்ஸ் நிறைய வந்து இந்த ஆன்லைன் ஏர்னிங் அல்லது பகுதி நேரமாக வருமானம் ஈட்ட ஆசையா, வீட்டில் இருந்தவாறே வருமானம் ஈட்ட வேண்டுமா இப்படின்னு சொல்லி நிறைய மெசேஜ்கள் வரும். அடிக்கப்பட்ட நிறைய விஷயங்கள் வந்து நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். ஆகவே கவனமா இருக்கணும். சில விஷயங்களை நீங்கள் கருத்துல கொள்ளணும். இந்த பார்ட் டைம் ஏர்னிங் அல்லது ஆன்லைன் ஏர்னிங்ன்ற விஷயத்துக்கு வரும்போது நிச்சயமாக நீங்கள் இந்த ஸ்கேம்களையும் எது உண்மையாக சட்டபூர்வமானதுன்றதையும் பிரிச்சறிய வேண்டி இருக்கும். ஸோ இன்றைக்கு நாங்கள் கதைக்க போறது இந்த எனது சட்டபூர்வமாக நாங்கள் எண்ணக்கூடிய அல்லது சட்டபூர்வமாக இருக்கக்கூடியது ஓரளவுக்கு சட்டபூர்வமாக சட்ட சிக்கல்கள் இல்லாத பற்றித்தான் நாங்கள் கதைக்க போறோம். அதை விட்டும் இல்லீகலான விஷயங்கள் அல்லது ஏர்ன் பண்ணக்கூடிய விஷயங்கள் இருக்கலாம். நாங்கள் அது பற்றியாக நாங்கள் கதைக்க போறது இல்லை. அடுத்தது ஒன்று வந்து எடுத்த உடனே எங்களுக்கு இன்கம் பெறமெண்ட் எதிர்பார்க்கவும் முடியாது. சில விஷயங்கள்ல வந்து கொஞ்சம் எங்களுக்கு பொறுமையும் தேவையானதாக இருக்கு. அதே நேரத்துல வந்து ஒரு டிசிப்ளின் வந்து கன்சிஸ்டன்சி டிசிப்ளின், அதாவது ஒரு வேலையை செய்ய போறோம் என்றால் அதுல அந்த வேலை சார்ந்த ஒரு அந்த ஒழுக்கம் ஒன்றங்களை இருக்க வேணும். மிக முக்கியமாக டைம் மேனேஜ்மெண்ட்டும் இருக்க வேண்டி இருக்கும். ஸோ இது எல்லாத்தையுமே நாங்கள் சரியாக செய்கிற போது நாங்கள் இந்த ஆன்லைன் ஏர்னிங்க அல்லது இந்த பார்ட் டைம் ஏர்னிங்ன்றதை நாங்கள் பேலன்ஸ் பண்ணி கொண்டு போகக்கூடியதாக இருக்கு. அதே நேரத்துல
நாங்கள் கூடுதலாக எங்களோட ஸ்கில்ஸுக்கு முக்கியத்துவம் கொடுத்து எங்களோட ஸ்கில்ஸை வளர்த்து கொள்ற பட்சத்துல ஒரு காலகட்டத்துல ஒரு டேர்ம்ல ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்கு பிறகு நாங்கள் அதுல ஒரு மாஸ்டராக அல்லது நல்ல ஒரு ப்ரொஃபிஷியன்சியோட இருக்கக்கூடியதாக இருக்கு. ஸோ இந்த விஷயங்களை கருத்துல கொண்டுட்டு தான் ஏன் இதை முதலே சொல்றோம் என்றால், நாங்கள் ஆன்லைன் லேர்னிங்கை பற்றி கதைக்க முதல் எல்லாருக்கும் இருக்கிறது போட்ட உடனே வருமா, எவ்வளவு காலத்துல காசு வரும், அல்லது எவ்வளவு காலத்துல நாங்கள் ஏர்ன் பண்ணக்கூடியதாக இருக்கும், எவ்வளவு காலத்துல கிடைக்கும், உடனே நாங்கள் ரிட்டர்ன்ஸ் தான் பார்ப்போம். அந்த இன்வெஸ்ட்மெண்ட்ல வர ரிட்டர்ன்ஸை பார்த்து தான் நாங்கள் எது இருந்தாலும் இன்வெஸ்ட் பண்ணுவோம். அது நேரமாக இருந்தாலும் ஸ்கில்லாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும். ஸோ அதுக்கு தான் அந்த டிசிப்ளின், அந்த டைம் மேனேஜ்மெண்ட் மிக முக்கியம். நாங்கள் கொஞ்சம் பொறுமையாக அல்லது கன்சிஸ்டன்ஸாக உடனே இன்கம் அல்ல தொடர்ச்சியாக இன்கம் வரும்ன்றது எல்லாத்தையும் நாங்கள் கொஞ்சம் கவனத்துல கொள்ளணும். அதோட இந்த ஸ்கேம்களையும் கவனத்துல கொள்ளணும். ஆன்லைன்ல ஏர்ன் பண்ணலாம்ன்றதுக்காக நாங்கள் எல்லாத்துலயும் போய் மாட்டுப்படவும் முடியாது. இப்படியான விஷயங்கள் நிறைய இருக்குது. நாங்கள் நிறைய ஸ்கேம்ஸ் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்படியானது ஏர்ன் பண்ணலாம்னு சொல்லி இந்த பிரமிட் ஸ்கீம்கள் போட்டுருவோம். அதாவது 2000 ரூபாய் கட்டி சேர்றது, பிறகு ஒரு 2 பேரை சேர்த்து விடுறது, சேர்த்து விட்டால் வேற இப்படியான விஷயங்கள் உண்மையில அது சென்ட்ரல் பேங்கால ஒரு இல்லீகலான விஷயமாக கொண்டு வரப்பட்டது. அப்படியானது எல்லாம் இருக்குது. இல்லீகலான நிறைய ஆன்லைன் சில பார்ட்டி இருக்குது. பட் அதுல நாங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய தேவை இருக்குது. சோ முதலாவதாக நாங்கள் பார்க்க போறது இந்த ஃப்ரீலான்சிங்ன்றது. ஃப்ரீலான்சிங் என்றால் என்ன, யாராவது சொல்லலாமா? ஃப்ரீலான்சிங் என்றால் என்ன? ஃப்ரீலான்சிங் என்றால் என்னன்னு தெரிந்தாக்கள், அல்லது இதுல இருக்கிற லோகோ அல்லது இதுல இருக்கிறது சம்பந்தமாக நான் ஏற்கனவே எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தார்கள் ஒரு ஹேண்ட் ரைஸ் பண்ணிக்கொள்ளலாம், அல்லது மைக் அன்மியூட் பண்ணி சொன்னீங்கடா. இந்த இதுல போட்டிருக்கிற பிளாட்ஃபார்ம்ஸ்ல எனக்கு ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் அனுபவம் இருக்குது, நான் ட்ரை பண்ணி பார்த்துருக்கிறேன். அல்லது அது சார்ந்து கூட அனுபவங்கள் இருந்தால் அவருக்கு பயிர்ந்து கொள்ளலாமா? யாராச்சும் கட்டாயம் இருப்பீங்களா? எப்படியும் 36 பேர் கிட்ட இருக்கிறோம், சரி என்ன 35 பேர் இருக்கிறோம், கட்டாயம் யாராச்சும் ட்ரை பண்ணியிருப்போம். அதாவது ட்ரை பண்ணியிருந்தால் இதுல ஏதாச்சும் ஒரு பிளாட்ஃபார்ம் அல்லது ஃப்ரீலான்சிங் என்ற வார்த்தையை கேள்விப்பட்டிருந்தால், ஃப்ரீலான்சிங் இந்த பிளாட்ஃபார்ம்ல இல்லாட்டிக்கும் நீங்கள் ஃப்ரீலான்சராக செய்து கொண்டிருந்தாலும் சொல்லலாம். இந்த ஃப்ரீலான்சிங் என்ற வார்த்தை அல்லது இதுல இருக்கிற பிளாட்ஃபார்ம் செய்து கொண்டு கேள்விப்பட்ட நாங்கள் செய்திருக்கிறோம். ஃபைவர். ஓகே, ஃபைவர் ட்ரை பண்ணிருக்கீங்களா? ஓ ஓகே ஓகே ஓகே. வேற யாரும்? ஃப்ரீலான்சர் ட்ரை பண்ணிருக்கீங்களா? ஓகே 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 ஓகே. அப்ப ட்ரை பண்ணாங்கள் அல்ல தெரிஞ்சாங்கள் ஒருக்கா சொல்லலுமா? ஃப்ரீலான்சிங்னா என்ன? இப்ப ஃப்ரீலான்சிங்னா இது ஒரு ஆன்லைன் பிளாட்ஃபார்ம். அதாவது இப்போ எங்கிட்ட என்ன ஸ்கில்ஸ் இருக்கோ அதை நாங்கள் இப்போ அது வேலைகள் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும், அதுக்கு நாங்கள் அப்ளை பண்ணோம்ட்டா அவங்க வேலை தருவாங்க. அதை செஞ்சு கொடுத்தா அதுக்கு அவங்க பேமெண்ட் பண்ணுவாங்க. ரிவ்யூஸ் இருக்கணும். எங்களோட ப்ரொஃபைலுக்கு ரிவ்யூஸ் இருந்தால் தான் அந்த வேலை உடனே கிடைக்கும். ஓகே ஓகே ஓகே. அது நீங்க சொன்ன ஃப்ரீலான்சர் பிளாட்ஃபார்மை பத்தி என்ன? ஓமா. ஓகே 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 ஓகே. வேற யாரும் கொமனா ஃப்ரீலான்சிங் அது ஃப்ரீலான்சர் பிளாட்ஃபார்ம். ஃப்ரீலான்சிங் என்றால் என்ன விளங்கி சொல்றீங்க? ஆபீஸ் போக தேவையில்ல, ரிமோட் ஒர்க் மாதிரி தான். ஓகே. அது நாங்கள் ஒரு சுயாதீனமாக எங்களுக்கு எங்களோட அவைலபிலிட்டியை பொறுத்து அல்லது எங்களோட ஒர்க்ஸை பொறுத்து நாங்கள் செய்யக்கூடியதா இருக்கு. இதுல இருக்கிற லோகோஸ் இதுல நான் நினைக்கிறேன் ஃபைவர் ட்ரை பண்ணிருக்கேன் சொல்லியிருந்தேன். நீங்கள் ஃப்ரீலான்சர் சில பேர் ட்ரை பண்ணிருக்கீங்க, அப்வொர்க் ட்ரை பண்ணிருக்கீங்க. இதெல்லாம் தம்பி இடையில சொன்ன மாதிரி தான். நாங்கள் இதுல என்ன செய்யலாம், எங்களுக்கு என்ன ஸ்கில், இது மோஸ்ட்லி இந்த பிளாட்ஃபார்ம் எங்களுக்கு ஏதாச்சும் ஒரு ஸ்கில் ஒன்று இருக்க வேண்டி இருக்கும். அது டிசைனிங்கா இருக்கலாம் அல்லது ரைட்டிங்கா இருக்கலாம், ஏதோ ஒன்று எது சார்ந்தாவது எங்களுக்கு ஒரு கிராஃபிக் டிசைன் செய்ய தெரியும், அல்லது ஒரு சோசியல் மீடியா மேனேஜ்மெண்ட் செய்ய தெரியும், அல்லது ஒரு சிவி கிரியேட் பண்ண தெரியும், அல்லது எனக்கு கண்டென்ட் நல்லா எழுத வரும், எனக்கு கொஞ்சம் எழுத வரும் என்றால் அப்படியான விஷயங்கள் இருக்குமா இருந்தால் அது என்ன செய்யலாம், நாங்கள் ஃபைவர்லயோ அல்லது அப்வொர்க்லயோ ஃப்ரீலான்சர்லயோ என்ன செய்யலாம், நாங்கள் போடலாம். எப்படியாக இருக்கும், அதாவது அதற்கா சேனி காட்டலாம் என்ன மாதிரிக்கு அந்த பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்க போகுது என்று. ஸ்கிரீன் தெரியக்கூடிய மாதிரி இருக்குதா? ஓகே. அப்ப இதுல பாத்தீங்கன்னா இது ஃபைவர் சைட். ஃபைவர் எப்படி இருக்க போகுதுன்றது, அதாவது இதுல நாங்கள் என்ன செய்யலாம், எங்களுக்கு என்ன ஸ்கில் தெரியும் அல்லது எங்களுக்கு என்ன முடியும், எங்களால என்ன செய்யணுமோ
அதை வந்து நாங்கள் கிரியேட் பண்ணி கொள்ளலாம். அதாவது எங்களோட எங்களோட சர்வீஸ் என்ன, நாங்கள் என்னத்தை செய்ய போறோம் அதுல இதுல வந்து நாங்கள் எங்களோட கிக் வந்து கிரியேட் பண்ணி கொள்ளலாம். ஸோ இதன் மூலமாகவும் நாங்கள் எங்களுக்கு ஒரு டிசைன் செய்ய தெரியும். அதனால நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி ஒரு டிசைன், அதாவது நீங்க எக்ஸாம்பிளுக்கு இதுல பாத்தீங்கன்னா இல்ல ஒவ்வொரு சர்வீசஸும் இருக்கு. அதாவது இவ்வளவு இது என்னென்ன விதமான சர்வீசஸ் நாங்கள் ப்ரொவைட் பண்ணலாம். ஸோ ரஃப் ஐடியாவா இதுல பாத்தீங்கன்னா அவங்களுக்கு லோகோ டிசைன் பண்ண வருமா, வெப் டிசைனிங்கா, ப்ரோக்ராமிங்கா, டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கா, வீடியோ அனிமேஷன் செய்ய தெரியுமா, டிரான்ஸ்லேஷன் செய்ய தெரியுமா, இல்ல ஃபைனான்சியல் சர்வீசஸா, எப்படியான சர்வீசஸா இருந்தாலும் நாங்கள் அந்த எங்களுக்கிட்ட இருக்கிற ஸ்கில்ஸ் சின்ன சின்ன விஷயமா இருக்கலாம். அப்ப அந்த விஷயங்களை இதுல வந்து நாங்கள் போடக்கூடியதாக இருக்கும், போட்டு அந்த விஷயங்களை செல் பண்ணக்கூடியதாக இருக்கும். சும்மா சிம்பிளா பார்த்தா ஒரு வெப்சைட்க்கு இன்டர்னல் இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா ஒவ்வொன்றுக்கு வந்து என்ன செய்ய போகுது, அது ஒரு பிரைஸ் அமௌண்ட் வந்து ஒரு எவ்வளவுல இருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்ற மாதிரி போட்டிருப்பாங்களா. அப்போ ஒரு கண்டென்ட் எழுதுறதுக்கு இந்த இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு ஒரு வெப்சைட்டுக்கான கண்டென்ட் எழுதுறதுக்கு ஸ்டார்ட்ல இருந்து $200 இருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இப்படியாக தம்பி இடையில சொன்ன மாதிரி இதுல பாத்தீங்கன்னா இதுல அந்த ரிவ்யூ காட்டும், எத்தனை ஸ்டார்ஸ் என்று காட்டுது, எத்தனை பேர் அவங்களுக்கு ரிவ்யூ கொடுத்துருக்காங்கன்ற விஷயம் காட்டுது. ஸோ இதுகளை வச்சுக்கொண்டு என்ன செய்ய போகுது, நாங்கள் அதில் ரேங்க் ஆகும்போது எங்களுக்கு கூடுதலான ஓடர்ஸை இதில் எடுத்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கு. ஸோ இது வந்து அடுத்த இதில் நாங்கள் கிரியேட் பண்ணோன்னு, இப்போ கிரியேட் பண்ணினோன்னு எங்களுக்கு ஓடர்ஸ் வருமா உடனே, இப்போ எனக்கு டிசைன் பண்ண வருமென்றால் நான் ஒரு இதை கிரியேட் பண்ணிட்டேன் என்றால் எங்களுக்கு ஓடர்ஸ் வருமான்னு கேட்டால், நான் முதலே சொன்ன மாதிரி அந்த டைம் மேனேஜ்மெண்ட், டிசிப்ளின் ரெண்டும் மிக முக்கியம். ஸோ இதுல கிரியேட் பண்ணோன்னு எங்களுக்கு ஓடர்ஸ் வருமாண்டா கட்டாயமாக இல்லை. நாங்கள் கொஞ்சம் அதுக்காக நாங்கள் போடுற கிக்குகளை சரியா கஸ்டமைஸ் பண்ண வேண்டியிருக்கும். அதே எஸ்இஓ ஃப்ரெண்ட்லியாக ஆக எப்படி தேடுவாங்கன்ற ரீதியாக பார்க்க வேண்டியிருக்கும். சின்ன 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 வேலைகள் அதுக்காக செய்ய வேண்டியிருக்கும். ஸோ அப்படித்தான் எங்களோட இது இருக்க போகுது. ஃபைவரை பொறுத்த வரைக்கும் ஃபைவர் அப்படித்தான். அதே மாதிரி தான் ஃப்ரீலான்சர், அப்வொர்க், அது எல்லாம் அதே மாதிரி. என்ன சின்ன வித்தியாசம், இப்போ ஃப்ரீலான்சரை பொறுத்த வரைக்கும் நாங்கள் இங்கே கிரியேட் பண்ணிடுவோம், வேலை தரப்போறாக்கள் எங்களை தேடி வந்து தருவாங்க. அப்வொர்க்கை பொறுத்த வரைக்கும் நாங்கள் ஏலத்தில் எடுக்க வேண்டியிருக்கோம். அவங்க வந்து வேலையில போஸ்ட் பண்ற போது நாங்கள் வந்து என்ன செய்ய வேணும், நாங்கள் போய் அது நாங்கள் எங்கட இதை போட்டா அவங்க வந்து பே பண்றதுக்கு என்னது வேலை தாராக்கள் வந்து இந்த வேலை வேணும்னு போட்டிருப்பாங்க. நாங்கள் எங்கட சர்வீஸை கொடுக்க போறோம்னா நாங்கள் அதை ஒரு ஏலத்துல எடுக்கிற மாதிரிக்கு இவ்வளவு நாங்கள் செய்வோம்னு சொல்லி ஏலத்துல எடுக்கிற மாதிரிக்கு இருக்கு. ஸோ அப்படி நாங்கள் என்ன எங்களால செய்ய இயலுமோ அதை வந்து இதுல போட்டுக்கொள்ளலாம். அப்ப ஃபைவரை பொறுத்த வரைக்கும் அல்லது ஃபைவர், அப்வொர்க், ஃப்ரீலான்சர் எல்லாம் சேம் அதே மாதிரிக்காக தான் ஒர்க்காக போகுது. ஸோ அடுத்ததா வந்து இதுல ஏதாவது யாராச்சும் டைவன் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தா இது உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஆகணும். ட்ரை பண்ணதில்ல. ஓம் வேற யாரும் ட்ரை பண்ணிருக்கீங்களா? ஃபைவர் சக்சஸா ஃபைவர்ல ஏர்ன் பண்ணி இருக்கிறோம், அல்லது அப்வொர்க்லயோ ஃப்ரீலான்சர்லயோ ஃப்ரீலான்சிங் பிளாட்ஃபார்ம்ஸ் ஏதாச்சும் ஒன்றுல ஏர்ன் பண்ணிருக்கோம்ன்றாங்க? சரி, அடுத்தது ஃப்ரீலான்சிங் வந்து இந்த பிளாட்ஃபார்ம்ல மட்டும்தான் செய்யலாமான்னு கேட்டா இல்ல. இதுக்காக இப்ப ஃப்ரீலான்சிங்ன்றது வந்து ஒரு காமனான விஷயம். இந்த பிளாட்ஃபார்மை நம்பித்தான் ஃப்ரீலான்சிங் இருக்குன்றதும் இல்லை. உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு கடை வச்சிருக்கிற ஒரு அண்ணா இருக்கலாம், ஒரு ஆள் ஒரு சூப்பர் மார்க்கெட் வச்சிருக்கு. அவர் சூப்பர் மார்க்கெட்டுக்கு ஒரு டிசைன்ஸ் தேவைப்படுது, மாசம் அவர்கிட்ட ப்ராடக்ட்ஸை போடுறதுக்கு, அதெல்லாம் டிசைன் பண்ணி போடுறதுக்கு ஒரு ஆள் தேவைப்படுது, அல்லது அவங்களோட ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராமை மேனேஜ் பண்றதுக்கு ஒரு ஆள் தேவைப்படுது. நீங்கள் அந்த விஷயத்த செய்து கொடுக்கலாம், அதுக்கு நீங்கள் லேர்ன் பண்ணலாம். அல்லது லண்டன்ல, கனடாவில் உங்களுக்கு தெரிஞ்ச மாமாவோட ஃப்ரெண்ட் யாரோ ஒரு ஆள் கடை வச்சிருக்கலாம், அவங்களுக்கு ஏதாவது ஒரு டிசைன்ஸ் தேவைப்படலாம்.
அல்லது தமிழ் கண்டென்ட்ஸ் தேவைப்படலாம். அங்க இருக்கிற தமிழ் ஆடியன்ஸை கவர்றது அவங்களுக்கு தமிழ்ல கொஞ்சம் கேப்ஷன்ஸ்கள் போட வேண்டி இருக்கலாம், அல்லது ஏதாச்சும் ஒன்று எழுத வேண்டி இருக்கலாம், இப்படியான விஷயங்கள் இருக்கலாம். அல்லது டிரான்ஸ்லேட் பண்ணி தர வேண்டி இருக்கலாம், அவங்களுக்கு அங்க இங்கிலீஷ்ல இருக்கிற கண்டென்ட் தமிழுக்கு போட வேண்டி இருக்கலாம், அந்த டிரான்ஸ்லேஷனை நீங்க செய்து கொடுக்கலாம். அல்லது லண்டன்ல கடை வச்சிருக்கிற ஒரு ஆண்ட அக்கௌண்ட்ஸ், அதாவது அவங்கள்ட்ட மந்த்லி அக்கௌண்ட்ஸை வந்து நீங்கள் இங்க இருந்து செய்து கொடுக்கலாம். அப்ப இப்படியான விஷயங்கள் எல்லாமே வந்து ஃப்ரீலான்சிங்கா தான் வரப்போகுது. அதாவது நாங்கள் முழு நேரமாக அவங்கள்ட்ட வேலை செய்ய மாட்டோம், நாங்கள் எங்களோட நேரத்துக்கும் எங்களோட அபிலிட்டிக்கும் ஏற்ற மாதிரிக்கு ஒரு அவங்க தார டாஸ்க்குகளை இந்த டைம் ஃப்ரேமுக்குள்ள செய்து கொடுப்போம். இதுதான் நாங்கள் ஃப்ரீலான்சிங் எடுவோம். உண்மையை சொல்ல போனால் ஃப்ரீலான்சிங்கை வந்து நாங்கள் ஃபைவர், அப்பா, ஃப்ரீலான்சர் இந்த பிளாட்ஃபார்ம்ஸை நம்பி தான் செய்யணும் வண்டி இல்லை. நாங்கள் எங்களுக்கு தெரிஞ்ச நெட்வொர்க்குள்ள நெருஞ்சாக்கள்கிட்ட தெரிஞ்சாக்கள் இப்படின்னு சொல்லி அந்த ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் இப்படியாக இந்த நெட்வொர்க்குள்ள நாங்கள் ஃப்ரீலான்சிங்கை செய்தாலே நாங்கள் எதிர்பார்க்கறதை விட அதிகமாக இந்த பார்ட் டைம் ஏர்னிங் அல்லது ஆன்லைன் இன்கம்மை வந்து நாங்கள் எடுக்கக்கூடியதாக இருக்கும். நாங்கள் இதுல இருந்த ஒரு ஆள்கிட்ட தான் வந்து அவர் எங்களுக்கு ஓட தரணும் வண்டி இல்லை. சரியாக நாங்கள் எங்களோட ஸ்கில்ஸை டெவலப் பண்ணி கொண்டால் இங்கே குறிப்பாக நான் ட்ரிங்கோவாக்கள் கூடுதலாக ஜாயின் பண்ணியிருப்பீங்களா சொல்றேன். ட்ரிங்கோலேயே நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கும். அதுவும் கூடுதலாக நாங்கள் இப்ப தமிழாக்கள் பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் அவங்களுக்கு நிறைய ஃபாரினர்ஸ், வெளிநாட்டாக்கள், சொந்தக்காரர், தெரிஞ்சவர்கள், நண்பர்கள் நிறைய பேர் வெளிநாட்டில் இருப்பாங்க. ஸோ அவையல்ட பிசினஸ் அவங்களுக்கு தெரிஞ்சாங்க இப்படின்னு சொல்லி நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து இருக்கும். ஆனால் மிக முக்கியமாக என்ன இருக்கணும், உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு விஷயம், ஏதாச்சும் ஒரு ஸ்கில் ஒன்று தெரிஞ்சிருக்கணும். ஸோ அதை வச்சுக்கொண்டு நாங்கள் என்ன செய்யணும், நாங்கள் எந்த ஸ்கில் எது கூடுதலாக ஒரு பூமியில் இருக்கு அல்லது எது கூடுதலாக ஒரு ஸ்கோப் இருக்கிற ஸ்கில் எது நல்லா போகுதுன்றதை நாங்கள் தெரிஞ்சு வச்சிருந்தால் நாங்கள் ஃப்ரீலான்ஸாக பார்ட் டைமாக இந்த ஃப்ரீலான்சிங்கு, அதாவது எங்களுக்கு ஒரு ஃபுல் டைம் ஸ்டாஃபாக இல்லாமல் எங்களோட நேர இயலுமை ஏற்ற மாதிரிக்கு இந்த ஒர்க்ஸை செய்யக்கூடியதாக இருக்கு. ஸோ அதுல வந்து சிலருக்கு நெட்வொர்க் இல்லாத ஆக்கள், அதாவது இப்ப எங்களுக்கு ஆக்கள் இல்லை என்றால் உண்மையிலேயே நெட்வொர்க் இஸ் வெல்த். உண்மையில எங்களுக்கு ஆக்கள் நிறைய பேர் தெரிஞ்சிருக்கு, எங்களுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்கணும் என்றால் நாங்கள் ஃப்ரீலான்சர்ல தான் போய் earn பண்ணணும் இல்லை, ஃபைவர்ல தான் போகணுமெண்ட் இல்லை, அப்பக்ல தான் போகணுமெண்ட் இல்லை. எங்களுக்கு தெரிஞ்ச ஆட்களுக்கு செய்து கொடுத்தாலே ஒரு 5 பேருக்கு நாங்கள் மாதத்துக்கு ஒரு டிசைனுக்கு 500 to சும்மா ஸ்ரீலங்கா ஆக லோ ரேட்ல சொல்றோம், சும்மா ஒரு ரேட்ல செய்ய போறோம்ண்டாலே ஒரு 500 இருந்து ஒரு 1000 ரூபாய்க்குள்ள ஒரு போஸ்டர் அல்லது ஃபிளையர் செய்து கொடுக்க போறோம்ண்டாலே ஒரு 5 பேருக்கு மாசம் 10 டிசைன் படி செய்து கொடுக்குறோம்ண்டால் அவ்வளவு அவங்களால ஏர்ன் பண்ணலாம்னு பார்த்துக்கொள்ளுங்க. அப்ப நாங்கள் ஏன் இன்னொரு பிளாட்ஃபார்மை தேடி போக வேண்டிய தேவை இல்லை, அதுல வாரதுல 20% அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய தேவையும் இல்லை. ஸோ மிக முக்கியமாக உங்களோட ஸ்கில்லை வளர்த்து கொள்ளுங்க, அதே நேரத்துல நெட்வொர்க்கையும் பில்ட் பண்ணி கொள்ளுங்க. அப்ப இந்த ஃப்ரீலான்சிங்ன்றது வெரி சிம்பிளாக இருக்கும். இந்த ட்ரெண்டையும் நீங்க பேரலி சரியா பில்ட் பண்ணி கொண்டீங்கன்னா இந்த பிளாட்ஃபார்மை நம்பி போக தேவையில்லை. ஆனால் நெட்வொர்க் பில்ட் பண்றதுல உங்களுக்கு சிக்கல் இருக்குமாக இருந்தால் சரியா ஸ்கில்லை பில்ட் பண்ணி கொள்ளுங்க, நெட்வொர்க்கிங்காக இந்த பிளாட்ஃபார்ம்ஸை யூஸ் பண்ணி கொள்ளுங்க. ஸோ பீப்புள் பவர் வந்து அதே மாதிரி ஒரு பிளாட்ஃபார்ம் தான், நீங்கள் அதையும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதுவும் வந்து இந்த டாஸ்கள் போடுப்படும், அதுக்கு நாங்கள் பிட் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். சரி, அடுத்தது பார்க்க போறது இந்த ஆன்லைன் டியூட்டரிங் அண்ட் டீச்சிங். இதுல இருக்கிற என்னதை போட்டிருக்கணுன்றது ஐடியா வருதா? இதுல லோகோவோ அல்லது போட்டிருக்கிற போட்டோஸோ வச்சுக்கொண்டு இது என்னன்னு தெரிஞ்சாக்கள் கமெண்ட்லயோ அல்லது ஹேண்ட் ரைஸ் பண்ணியோ அல்லது அன்மியூட் பண்ணியோ சொல்ல இயலுமா? என்ன விஷயம் போடுறோம் அந்த அந்த ஸ்லைட்ல இருக்கிறது என்னது? அங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா, பார்த்துருக்கீங்களா? அதுல கதைக்கிற ஆள் அல்லது அந்த ஆளை பார்த்துருக்கீங்களா? அல்லது வீடியோஸ் எங்கேயும் சோசியல் மீடியால பார்த்துருக்கீங்களா? அல்லது ஏதாச்சும் குரூப்ஸ்ல அல்லது இந்த கோர்ஸ் எதுவும் எடுத்துருக்கீங்களா, பார்த்துருக்கீங்களா? இது எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தா ஓகே. ஃபைவர், அப்ரைட். ஓகே, வேற யாரும் இதை கேள்விப்பட்டிருக்கீங்களா, பார்த்துருக்கீங்களா? அப்ரைட், யா. அட்லீஸ்ட் நீங்க கேள்விப்பட்டிருந்தா ஹேண்ட் ரைஸ் பண்ணிக்கணும். நீங்க சொல்லாட்டீங்க சட்டில விட அட்லீஸ்ட் நீங்க பார்த்துருக்கோம் கேள்விப்பட்டிருக்க மாட்டால் சட்டில விட போட்டுக்கலாம். சரி, அது கூட நேரம் எடுக்கல. சரி, ஆன்லைன் இந்த டியூட்டரிங் டீச்சிங்கை பொறுத்த வரைக்கும் இந்த அப்ரைட் 2 பேர் சொல்லியிருந்தீங்களா, அப்ரைட் இதுல இருக்கிறவர் வந்து கிட்டத்தட்ட 25 வயசு ஆள் தான். ஸோ அப்ரைட் என்ன செய்தது என்றால், இதுக்கு முதல் நாங்க சொன்னோம்ல ஃபைவர் என்னோட வெறிக்காச்சும் இல்ல, ஃபைவர் அதுல போய் மணி மேக் பண்ணலாம், ஏர்ன் பண்ணலாம் என்று சொன்னோம்ல, அந்த ஃபைவரையும் அதே மாதிரி ஈபே நாங்கள் சாமான் பண்றதுக்கு கூடுதலாக இப்ப கொஞ்சம் குறைஞ்சாலும் நாங்கள் ஒரு
இன்னொரு 5 அல்லது 10 வருஷம் அந்த கேப்புக்குள்ள பார்த்தோம்னால் eBay வந்து கூடுதலாக ஒரு பரிச்சயமான ஒரு பிளாட்ஃபார்மா இருந்தது. நாங்கள் அலி எக்ஸ்பிரஸ் மாதிரி eBay வந்து இப்பயுமே சரியான பிக் கிரவுண்ட் தான். நான் அப்ப இன்னொரு 5 வருஷத்துக்கு முன்னுக்கு போனோம்னா eBay வந்து கடும் ஃபேமஸா இருந்த ஒரு சைட். ஸோ eBayயையும் ஃபைவரையும் வச்சுக்கொண்டு ஆன்லைன் என்ன செய்தாங்க, இதுல எப்படி நீங்கள் செய்யலாம், ஃபைவரை பற்றி நான் சொல்லிட்டேன், இப்படி எல்லாம் ஃபைவர் ஒன்று இருக்குது, ஃபைவர்ல ஏர்ன் பண்ணலாம்னு சொல்லிட்டேன். என்ன செய்யலாம், இப்ப ஃபைவர்ல ஏர்ன் பண்ணலாம் இப்படி எல்லாம் எனக்கு தெரியுமாட்டா எல்லாருக்கும் ஒரு ஆர்வம் இருக்கு. என்னத்தை செய்தாங்க, இவங்க ஃபைவர்ல ஏர்ன் பண்ணி இருக்காங்க. அடுத்த கட்டமா கொண்டு போனாங்க, என்ன செய்தாங்க, ஃபைவர்ல எப்படி ஏர்ன் பண்றன்றதை டீச் பண்ண வலிக்கிட்டாங்க. ஸோ ஃபைவர்ல ஏர்ன் பண்றதை விட ஃபைவர்ல எப்படி ஏர்ன் பண்ணலாம்னு படிப்பிக்கிறது இன்னும் இன்கம்மை கொண்டு வந்துச்சு. ஸோ ஆன்லைன் டியூட்டரிங்ன்றது மிக பெரிய, அதாவது ஆன்லைன் டியூட்டரிங் டீச்சிங் சிட்டியான பீக்ல போனோம். அது இந்த கோவிட் வந்த பிறகு இந்த கோவிட் செய்ததுல நல்ல 2 விஷயம். ஒன்று வந்து இந்த ஆன்லைன் ஒர்க்ஸ், அதாவது ஆன்லைன்ல நாங்கள் ஒர்க் பண்ணக்கூடியது, அடுத்து ஆன்லைன்ல லேர்ன் பண்ணக்கூடியது எல்லாருக்கும் எனேபிள் பண்ணிச்சு. நிறைய கதவுகளை திறந்து விட்டுச்சு. நீங்கள் எங்க இருந்தும் படிக்கலாம், எங்க இருந்தும் வேலை செய்யலாம். அது முதலே இருந்திருந்தாலும் இந்த கோவிடுக்கு பிறகு கூடுதலாக எல்லாருமே அதுக்கு அடாப்ட் ஆக வலிக்கிட்டோம், எல்லாருமே அதுக்கு பழக்கப்பட வலிக்கிட்டோம். ஸோ அப்ரேட் செய்தது என்னென்றால் ஃபைவர்ல எப்படி ஏர்ன் பண்ணலாம், ஃபைவர்ல எப்படி மணி மேக் பண்ணலாம்ன்றதை டீச் பண்ணி வலிக்கிட்டாங்க. அதுலயே அவங்க ஓடாஸ் ஒரு ஃபர்ஸ்ட் 2-3 ஓடாஸ் எடுத்து கொடுக்க வலிக்கிட்டாங்க. ஸோ அது கடும் பீக்ல போய் நிறைய பேருக்கு அப்படி வந்து பெரிய ஒரு அல்லது நிறைய அவர் மணி மேக் பண்ணக்கூடிய ஒரு கம்பெனியாக இருக்குது. அவங்க ஃபைவர்ல ஏர்ன் பண்றது காட்டிலும் ஒரு கோர்ஸுக்கு கிட்டத்தட்ட 30,000 ரூபாய் சார்ஜ் பண்றாங்க. ஒரு ஃபைவர் கோர்ஸ் என்றால் 30,000 ரூபாய் சார்ஜ் பண்றாங்க. eBay ட்ராப் ஷிப்பிங்னா அதுக்கு ஒரு 30,000 ரூபாய் சார்ஜ் இப்படின்னு சொல்லி அந்த கோர்ஸஸை ப்ரொவைட் பண்றதுக்கு சார்ஜ் பண்றாங்க. அடுத்த லோகோன்னு போட்டிருக்கேன் தேர்ட் ஸ்பேஸ் குளோபல் சொல்லி, அது ஸ்ரீலங்கன் பிளாட்ஃபார்ம் தான். அது அப்படி என்றால் எனக்கு மேத்ஸ் படிப்பிக்க வரும், அல்லது இங்கிலீஷ் படிப்பிக்க வரும், அல்லது ஹிஸ்டரி படிப்பிக்க வரும் என்றால் நான் அதுல டீச் பண்ணலாம். ஸோ அது கூடுதலாக இங்கிலீஷ், சயின்ஸ் இப்படியான சப்ஜெக்ட், அதாவது இங்கிலீஷ் மீடியத்துல டீச் பண்ணக்கூடியது வந்து நாங்கள் இதுல டீச் பண்ணி கொள்ளலாம். நீங்க போய் பார்க்கலாம். அதாவது உங்களுக்கு நல்லா டீச் பண்ண வரும், ஃப்ளூயண்டா இங்கிலீஷ்ல டீச் பண்ண வருமாக இருந்தால் நீங்கள் தேர்ட் ஸ்பேஸ் குளோபலுக்கு போகலாம். ஸ்ரீலங்கன் பிளாட்ஃபார்ம் தான். அதுல வந்து ரெஜிஸ்டர் பண்ணி கொள்ளலாம். அதுக்கு பிறகு ஒரு கோல் இன்டர்வியூ கொண்டு வைப்பாங்க. அந்த கோல்ல கொஞ்சம் கேள்விகள், மேத்ஸ் நான் படிப்பிக்க போறோம்னால் கொஞ்சம் கேள்விகள் வைப்பாங்க. அந்த கேள்விகளுக்கு நான் ஆன்சர் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ அதுல பாஸ் பண்ண பிறகு அடுத்ததா வந்து ஒரு மொக் கிளாஸ் வந்து நாங்கள் எடுக்கணும். நான் ஒரு ஆளுக்கு படிப்பிக்கிற மாதிரிக்கு நான் ஒரு ஜூம்ல வந்து அவங்களுக்கு படிச்சு காட்டணும், இப்படி நான் படிப்பிப்பேன்ன்றது. ஸோ இப்படியே ஒரு 3 பேசஸ்ல வந்து அந்த இன்டர்வியூ நடக்கும். அதுல நீங்கள் பாஸ் ஆகின பிறகு அதுல நீங்கள் டீச் பண்ணலாம். அப்ப நாங்கள் ஆன்லைன் டீச்சிங்கை வந்து செய்து கொள்ளக்கூடிய ஒரு பிளாட்ஃபார்ம் ஸ்ரீலங்கன் பிளாட்ஃபார்ம் தேர்ட் ஸ்பேஸ் குளோபல். ஸோ அதுல வந்து நாங்கள் டீச் பண்ணக்கூடியதா இருக்கும். நீங்கள் ஃப்ளூவெண்டா டீச் பண்ணக்கூடிய ஆளா இருந்தா அப்படி செய்யலாம். சரி, இது வேணாம், தேர்ட் ஸ்பேஸ் குளோபல்ல தான் போய் டீச் பண்ணணுமான்னு கேட்டால் இல்லை. நான் ஃப்ரீலான்சிங் சொல்லி இருந்ததானதான் இப்படியான பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குது, பட் அப்படித்தான் செய்யணும் வண்டி இல்லை. நாங்கள் எங்களுக்கு ஏற்ற மாதிரி எங்க நண்பர்களே செய்யலாம். எனக்கு நல்லா தமிழ் படிப்பிக்க வரும், நல்லா தமிழ் நல்லா செய்ய வேண்டால் என்ன செய்யலாம், தமிழ் வகுப்பு 6 தொடக்கம் 11 வரையான மாணவர்களுக்கான தமிழ் வகுப்புகள் எடுக்கப்படும். மாதம் அவ்வளவு வாங்கி வார ஒரு அமௌண்ட்டை போட்டுட்டு ஒரு போஸ்டர் செய்து போடலாம். அப்ப என்ன செய்யலாம், நான் என்ன பற்றி தெரிஞ்சவர்கள் அல்லது நான் படிப்பேன் என்று தெரிஞ்சவர்கள் அல்லது நல்லா இதுன்றவர்கள் என்ன செய்வாங்க, ஜாயின் பண்ணுவாங்க. ஒரு 10 பேர் ஜாயின் பண்ணால் ஒரு ஆள்கிட்ட 1000 ரூபாய் ஃபீஸ் என்றால் மாதம் 10,000 ரூபாய் வரப்போகுது. ஒரு நாளைக்கு ஒரு மணித்தியால கிளாஸ், ஒரு கிழமைக்கு 3 கிளாஸ், 12 கிளாஸ். அது ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கு தானே. மாசத்துக்கு 12 கிளாஸ், ஒரு மணித்தியால கிளாஸ். 12 கிளாஸ் எடுத்தால் எவ்வளவு, 10 பேரையும் சேர்த்து வச்சுனா எடுக்கிறோம். 12 மணித்தியாலம் செலவழிக்கிற போது எங்களுக்கு வரப்போற காசு 10,000 ரூபாய். அப்ப இப்படியாக இந்த ஆன்லைன் டியூட்டரிங் சிம்பிளாக கூட யோசிக்க தேவையில்லை. அங்க போய் இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணி அதுல டீச் பண்ணணும் வேண்டி இல்லை. எப்படி செய்யலாம் ஆன்லைன் டீச்சிங். நிறைய பேர் இன்னைக்கு ஆன்லைன் கிளாஸஸ் என்ன பண்றாங்க, யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸா இருக்கிறாங்க. நிறைய பேர் ஏர்ன் பண்ற மெயினான மெத்தட் இந்த ஆன்லைன் டீச்சிங். ஈவன் என்னோட படிச்சொரு போயிருக்கான், ஒரு கொஞ்சம் அதாவது ஒரு கொஞ்சம் ரிலீவ் ஒரு லீவு கிடைச்சா வீட்டை போய் ஒன்று அவன் நேர டீச்சிங்கை செய்யறது. அதே மாதிரிக்கு ஆன்லைன்ல ஜூம்ல வந்து செய்யறாங்க. ஜூம் வந்த பிறகு ஜூம் என்ன பிறகு நிறைய ஆன்லைன் டீச்சிங்ன்றது பெரிய ஒரு முதல் வந்து இங்க இருந்து நாங்கள் கிளாஸுக்கு போறோம்னால் இங்க இருக்கிற கிளாஸுக்கு மட்டும் போது இப்ப ஜெஃப்னால அவர கிளாஸ், ஜெஃப்னால இவர கிளாஸ்ன்னு சொல்லி அந்த கிளாஸுக்கும் போக வந்து அப்ப எல்லாத்தையும் அந்த கோவிடுக்கு பிறகு வந்து இந்த ஜூம் எஜுகேஷன் ஆன்லைன் எஜுகேஷன் வந்து எங்களுக்கு திறந்து விட்டது. இங்க இருக்கிறார்களுக்கு அல்லது வெளியில இருக்கிறார்களுக்கும் அங்க இருக்கிறார்களுக்கும் நாங்கள் படிப்பிக்கலாம். எனிவன் இப்ப வெளியில இருக்கிறாங்க எங்களுக்கு பெரிய ஒரு கம்யூனிட்டி ஒன்று இருக்குது வெளியில, அதுவும் தமிழ் பேசும் மக்களை பொறுத்த வரைக்கும் பெரிய ஒரு கம்யூனிட்டி இருக்குது. ஈவன் தமிழை படிப்பிக்கலாம், தமிழ்ல அங்க இருக்கிறாங்களுக்கு ஜூம்ல படிப்பிக்கலாம். ஸோ டீச்சிங்ன்றது ஆன்லைன் டீச்சிங்ன்றது உங்களுக்கு என்ன வரும், என்னத்தை படிப்பிக்க வரும் ஏன்டா பயப்பட உங்களுக்கு இது சம்பந்தமா. அதாவது ஃபைவரை அவங்க ஃபைவரை கையில் எடுத்தாங்களா, அவங்களுக்கு ஒரு ஆர்வம் இருக்கும், என்னது காசு உழைக்கணும், அதை எப்படி படிப்பிச்சு அதுக்கு ஒரு
இப்படியாக இந்த வாய்ப்புகள் என்னென்ன வாய்ப்புகள் இருக்கோ, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இருக்கா, சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் இருக்கா, அல்லது உங்களுக்கு என்ன வரும், வீடியோ எடிட்டிங் தெரியுமா, போட்டோகிராஃபி தெரியுமா, போட்டோ எடிட்டிங் தெரியுமா, அதை ஆன்லைன் டீச்சிங் ஒரு கிளாஸை போடுறோம். இல்லாட்டி சிம்பிளா சொல்ல போனால் எங்களுக்கு தமிழ் வருமா, வரலாறு வருமா, சயின்ஸ் வருமா, ஒரு கிளாஸை போடு, ஆன்லைன் கிளாஸ். ஓகே, அப்ப இப்படியாக அதுக்கு நாங்கள், ஆனால் இது எல்லாமே எப்படி வரப்போகுது, டீச்சிங் நாங்கள் சும்மா போட்டாக்கள் படிக்க வருவாங்களா? அதுக்காக நாங்கள் எங்களை கொஞ்சம் தயார்படுத்த வேண்டியிருக்கும், எங்களோட ஸ்கில்ஸ்களை நாங்கள் வழிகாட்ட வேண்டியிருக்கும். ஸோ அது நாங்கள் பார்த்துக்கலாம். ஆன்லைன் டியூட்டரிங் டீச்சிங் சிம்பிளாக எங்களுக்கு சரியா எங்களுக்கு அந்த ப்ரெசன்டேஷன் ஸ்கில், அதை படிப்பிக்கிற அந்த ஸ்கில் இருக்குமாக இருந்தால் நாங்கள் என்ன செய்யலாம், இதையும் ட்ரை பண்ணலாம். இதுல இருக்கிற லோகோதுகள் தெரிஞ்சாக்கள் அல்லது கேள்விப்பட்டாக்கள் கொஞ்சம் அன்மியூட் பண்ணி கதைச்சிங்கன்னா நல்லா இருக்கும். என்ன நேரமா தனியே கதைக்கிற மாதிரி இருக்கு. இதுல இருக்கிற லோகோ தெரியுமெண்டாக்கள், ட்ரை பண்ணியிருக்கேன்டாக்கள். Shopify, eBay, ஓகே, அந்த ப்ராடக்ட் செல் பண்ற பிளாட்ஃபார்ம் தான். ப்ராடக்ட் சேல் பண்றோம். ஓகே, வேற வேற யாக்கல எதுவும் ஐடியா? ஐடியா ஓகே, கதைங்க. எப்படியும் எல்லாருமே ஏதாச்சும் ட்ரை பண்ணியிருப்போம். கட்டாயம் ஒருக்கா நீங்க கதைங்க, நாங்கள் பண்ண கதைப்போம். கதாச்சி எல்லாரும் காய்ச்சி பேசி கொண்டு போன வேண்டாதான் ப்ரொடக்டிவா இருக்கு. இதெல்லாம் இப்பதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன். ஓகே, ட்ரை கதைங்க, நீங்க ட்ரை பண்ண பண்ணி கதைங்க. நான் சொல்றேன். சொல்லுங்க. இத பத்தி தெரியா? ஓகே, வேற யாரும் வேற பதில்கள்? இதான் ஃபர்ஸ்ட் டைம் எல்லாம் பாக்குறேன். ஓகேயா, வேற? நானும் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன். ஓகே, சரி. இதுல இருக்கிறது தம்பி முதலாவது தம்பி சொன்ன மாதிரி ஷாப்பிஃபை, ஈபே, இட்ஸ் எல்லாம் என்னென்றால் ப்ராடக்ட்ஸ் வாங்குற விற்கிற இடங்கள், அதாவது கொமர்ஸ், என்ன சந்தை அல்லது வணிகம் என்றால் நாங்கள் பொருட்களை வேண்டுற விற்கிற இடங்கள். அதே மாதிரிக்கு இ காமர்ஸ் என்னும் போது இணையச்சந்தை, அதாவது இணையத்துல நாங்கள் பொருட்களை வேண்டுற விற்கிற இடங்கள். இப்ப டெராஸ் கழிவடையில டெராஸ் கழிப்பட்டிருக்கீங்களா? அலி எக்ஸ்பிரஸ் கழிப்பட்டிருக்கீங்களா? அதுல எல்லாம் நாங்கள் என்ன செய்யறோம், அதேதான், அதே மாதிரிக்கு தான் இந்த ஈபேயும் ஷாப்பிஃபை, எட்சி எல்லாமே ஒரு பொருட்களை வேண்டுற விற்கிற இடங்கள். சோ என்ன செய்யலாம், நாங்கள் இதுல பொருட்களை எங்கள்கிட்ட இருக்கிற ப்ராடக்ட்ஸை விற்கலாம். அதுலயும் கூடுதலாக நாங்கள் இங்க இருந்த, அதாவது ஸ்ரீலங்கன் ப்ராடக்ட்ஸுகள், அல்லது நாங்கள் ஸ்ரீலங்கால இருக்கிற போது நிறைய விஷயங்களை நாங்கள் விற்கக்கூடியதாக அல்லது எங்கள்கிட்ட இருக்கிற ப்ராடக்ட்ஸை விற்கக்கூடியதாக. அதுல கூடுதலாக ட்ராப் ஷிப்பிங் என்ற வார்த்தை கேள்விப்பட்டாங்க. என்னது ட்ராப் ஷிப்பிங்? இந்த ஸ்லைட்ல இருக்கிறது ட்ராப் ஷிப்பிங். இல்ல இல்ல. யாராவது ட்ராப் ஷிப்பிங் கேள்விப்பட்டாக்கள் அல்லது ட்ரை பண்ணினாக்கள்? நான் ட்ரை பண்ணதில்லை. ஓகே, ரெண்டு விஷயம். அதாவது ஒன்று நான் சொன்ன மாதிரி ஒன்று டிரெக்ட் ஷிப்பிங். டிரெக்ட் ஷிப்பிங் இது ஐடியா வருதா? டிரெக்ட் ஷிப்பிங் நேரடியா போய் வாங்குறது. ஓகே, நேரடியா நாங்கள் விற்க போறோம். அப்ப ட்ராப் ஷிப்பிங் எடுத்து அல்லது அங்கே ஒரு இடத்துல இருந்து எடுத்து நாங்கள் விற்க போறோம். அப்ப எப்படி என்றால் ஒன்று டிரெக்ட் ஷிப்பிங். இதுல ட்ரெண்ட் செய்யலாம். நாங்கள் என்ன செய்யலாம், எங்கள்கிட்ட ஒரு ப்ராடக்ட் இருக்குன்றால் நாங்கள் நேரடியாக இந்த பிளாட்ஃபார்ம்ஸ்ல எங்கள்கிட்ட இருக்கிற எங்களோட சாமான்ல விற்கலாம். அதுக்கு என்ன செய்வான், இப்ப என்னட்ட நான் வீட்டை மாடிச்சு தூள் வச்சு செய்து கொடுக்குறேன் என்றால் என்ன செய்வேன், இதுல என்னட்ட இந்த சாமான் இருக்குது என்று சொல்லி நான் போடுவேன். போட்டால் அங்க இருந்து ஒரு ஆள் ஓட பண்ணும் போது அவர அட்ரஸுக்கு நான் அதை போஸ்ட் பண்ணி விடுவேன். ஸோ அது டிரெக்ட் ஷிப்பிங். ட்ராப் ஷிப்பிங் என்றா நான் இங்க இருக்கிறேன், கேசிகர் ஒரு இலங்கையில இருக்கிறேன், சைனால இருக்கிற ஒரு ஆளுக்கு அல்லது அமெரிக்கால இருக்கிற ஒரு ஆளுக்கு ஏதோ ஒரு போன் கவர் தேவைப்படுது. அது நாங்கள் உற்பத்தி செய்யறது கிடையாது. ஆனால் சைனாலேயோ அல்லது இந்தியாலேயோ அந்த ப்ராடக்ட் உற்பத்தி ஆகுது. நான் என்ன செய்வேன், அந்த கடையில இருந்து ப்ராடக்டை என்ன செய்வேன், இவருக்கு கனெக்ட் பண்ணி விடுவேன். அதாவது என்னட்ட நான் எப்படி காட்டுவேன் என்றால், இந்த கடையில என்னட்ட ப்ராடக்ட் இருக்குது, நான் ஒரு டீலரா இருப்பேன், எப்படி இருக்க போறேன், நடுவில் ஒரு எடுத்து விற்கிற ஒரு ஆளாக அல்லது எடுத்து கொடுக்கிற ஒரு ஆளாக. இதுல என்ன செய்ய மாட்டோம், நாங்கள் எங்களை
ப்ராடக்டையோ அல்லது விஷயத்தையோ நாங்கள் எடுத்து வச்சு கொண்டு இருக்க மாட்டோம், எடுத்து வச்சு ஸ்டோர் பண்ணி கொடுக்க மாட்டோம். டீலர்ஷிப் மாதிரி ஒரு வச்சு எடுத்து கொடுக்க மாட்டோம். என்ன செய்வோம், அந்த ஆள் ஓட பண்ணது இந்த ஆள் கேட்குது, அதாவது இந்த ஆளுக்கு இது தேவையா இருக்குது, இவர்கிட்ட இந்த சாமான் இருக்குது, நாங்க என்ன செய்வோம், நடுவுல அந்த ஆள்ட அட்ரஸ் இங்க கொடுத்து இவர்கிட்ட இருந்து ஆர்டரை போட்டு கனெக்ட் பண்ணி விடுவோம். நடுவுல இருந்து நாங்கள் என்ன செய்வோம், எங்கள்கிட்ட இருக்கிற மாதிரிக்கு நாங்கள் இந்த விஷயத்தை செய்வோம். ஸோ அதுதான் ட்ராப் ஷிப்பிங்கா இருக்க போகுது. ஸோ இதுல வந்து பாக்குற போது என்னென்ன எல்லாம் விற்கலாம் என்று கேட்டால், இப்ப இதுல என்னத்த எங்கள்கிட்ட அப்படி என்ன விற்க இருக்குன்னு இந்த ஸ்கிரீன் ஷேர் ஆகுதா, விளங்குதா, என்ன தெரியுது அதுல எவ்வளவு போட்டிருக்காங்க நாவிலைக்கு? $33 அப்ப என்னென்ன விற்கலாம், அப்ப அதாவது எவ்வளவுத்துக்கு என்னென்ன இப்ப எது நாங்கள் விற்கலாம்ன்றது சும்மா எங்கள்கிட்ட இருக்கிறது சாதாரணமாக இருக்கிற விஷயங்களை கூட அதுல விற்கக்கூடியதாக இருக்கு. அதுல பாத்தீங்கன்னா ஓடஸ் போயிருக்கு, டாப் ரேட்டட் செல்லர் கிட்டத்தட்ட 1546 பேர் ரிவ்யூ கொடுத்துருக்காங்க, வித்துருக்காங்க, விற்காம இல்லை, போயிருக்கு. சிலருக்கு வீழ்படாம இருக்கலாம், சிலருக்கு இந்த வீழ்பட்டு இருக்குது. ஸோ என்னென்னத்தை விற்கலாம்ன்றது என்னென்னத்தை ஏற்றலாம், டிரெக்ட் ஷிப்பிங்கும் செய்யலாம், அதே மாதிரிக்கு நாங்கள் ட்ராப் ஷிப்பிங்கும் செய்யலாம். அப்ப இந்த ட்ராப் ஷிப்பிங் விளங்கல, பாவிச்ச பொருளை விற்கலாமா? என்ன மாவிலையோ வேற ஏதாவது பாவிச்சதே இருக்கலாம். இப்ப இங்க இருக்கு தானே இக்மென்ல என்ன செய்யறோம், இக்மென் என்ற பிளாட்ஃபார்ம் கலைப்பட்டீங்க, பிளாட்ஃபார்ம் அதுல என்ன செய்யறோம், செகண்ட் ஹேண்ட்ல விற்கிறேன். அதே மாதிரிக்கு நீங்கள் பாவிச்சதை வித்தீங்கன்னா என்ன செய்வான், அடுத்த முறை உங்கள்கிட்ட வேண்டாம் மாட்டான், அதோட ரிவ்யூ ஒன்று அடிச்சு விடுவான், அவன் பாவிச்சதை வித்திருக்கான். நீங்க செகண்ட் ஹேண்ட் தான் விற்க போறீங்கன்னா நீங்க செகண்ட் ஹேண்ட் தான் விற்கிறவன் சொல்லி போட்டு விற்கலாம், பிரச்சனை இல்லை. இதான் ட்ராப் ஷிப்பிங், டிரெக்ட் ஷிப்பிங். இதைத்தான் என்ன செய்தாங்க, இதுக்கு முதல் பார்த்து அப்ரேட் ஒருத்தர் ஒரு கதைக்கிற மாதிரி அந்த வீடியோ எல்லாம் போட்ட மாதிரி ஒரு ஸ்லைட். ஸோ அதுல இருந்தவங்க என்ன அப்டேட் என்ன செய்யறாங்க, இது எப்படி செய்யலாம், இப்படி ஒன்று இருக்குதுதான், ஆனா எப்படி செய்யறேன்ற ஒரு கேள்வி இருக்குது. நானு ஒரு படிமுறை எப்படி அதை கிரியேட் பண்ணலாம், எப்படி அதுல ஷாப்பை கிரியேட் பண்ணலாம், எப்படி ஏற்றலாம், எப்படி இறக்கலாம், இப்படியான கேள்விகள் இருக்கும். அது எல்லாத்தையும் இருந்து சொல்லி கொடுத்தாங்க. அதை சொல்லி கொடுத்து போட்டு 30,000 ரூபாய் காசை வேண்டிட்டாங்க. ஸோ இதான் அப்டேட் செய்தாங்க. ஸோ இது எல்லாமே என்ன செய்ய போகுது, ஆன்லைன் பார்ட் டைம் ஏர்னிங்கா தான் வர போகுது. ஸோ இது அடுத்ததான் நாங்கள் வாங்க போறது இந்த டிஜிட்டல் கண்டென்ட் கிரியேஷன். இதுல இருக்கிற லோகோகள் தெரியுமாண்டாங்க, ஓகே. யூடியூப்ல என்ன செய்யலாம், ஓகே பாட்டு கேட்கலாம், வீடியோ போடலாம், டீச்சிங் பண்ணலாம், பார்க்கலாம், பார்க்கலாம். ஓகே, யாரா கண்டென்ட் கிரியேட் பண்ணலாம், என்ன கிரியேட் பண்ணலாம், ஒரு படத்தை பார்த்து ரிவ்யூ கொடுக்கலாம். ஓகே, அது மாதிரி எல்லாம் செய்யலாம். என்ன பிரயோசனம் யூடியூப்ல அதெல்லாம் செய்தா, எங்களுக்கு பணம் சம்பாதிக்கும். ஓகே, வீடியோ போட்டாதான் பணம் வரும். வியூவர்ஸும் சப்ஸ்கிரைபர்ஸும் கூட 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 அந்த அவங்க நியமிச்சிருக்க அந்த டாலர்ஸ்ல எங்களுக்கு காசு வந்து கொண்டு ஒரு கேட்டகரிக்கு ஏத்த மாதிரி காசு கிடைக்கும். எல்லாமே சரியான பதில்கள் தான். அதாவது நாங்கள் யூடியூப்ல ஒரு கண்டென்ட் கிரியேட் பண்ற வேண்டாம், அந்த மோனிடைசேஷன் எனேபிள் ஆன பிறகு எங்களுக்கு அதுல இருந்து நாங்கள் ஒரு மணி மேக் பண்ணக்கூடியதாக இருக்கும், அதுல இருந்து நாங்கள் ஏர்ன் பண்ணக்கூடியதாக இருக்கும். அதுல சொன்ன மாதிரிக்கு நாங்கள் பார்க்குற அல்லது எங்களோட வியூவர்ஸ் எங்க இருந்து பார்க்குறாங்க, எவ்வளவு நேரம் பார்க்குறாங்க, இப்படியான விஷயங்களை வச்சுக்கொண்டு வர்ற அமௌண்ட் வந்து வித்தியாசப்படும். ஸோ யூடியூபை பற்றி பெரும்பாலும் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு. ஸோ அதுலயும் வந்து சரி, அப்ப யூடியூப்ல அது மட்டும் தானா வீடியோஸ், நம்ம வேற என்ன செய்யலாம் யூடியூப்ல?
எங்களுக்கு ஹெல்ப் தேவையான பண்ற வீடியோஸை பார்க்கலாம். ஆம் எங்களுக்கு தேவையான வீடியோஸ் எல்லாம் பார்க்கலாம். அது சரி, ஓகே ஓகே. என்ன செய்யலாம், நம்ம ஆக்களுக்கு ஹெல்ப் பண்றோம்னு சொல்லி வெளிநாட்டுல ஆசை பண்ணலாமே. ஆமா, மோசடிகள் நடக்குது. அவ ஜெயிலெல்லாம் பிடிச்சு போட்டிருக்காங்க ஆக்களுக்கு. பிடிச்சு போட்டுருக்காங்க. அப்ப ஆனால் இதுல வந்து அப்படி அந்த நாங்கள் இதுல வந்து ஒன்று வந்து யூடியூப்ல என்ன செய்யலாம், நாங்கள் நேரடியாக யூடியூப் வந்து எங்களுக்கு பே பண்ணோம். மானிட்டைசேஷன் ஒன்னு ஆயினா அதுல இருந்து ஒரு இன்கம் வந்து வரும். அதே நேரத்துல பெரிய பெரிய யூடியூபர்ஸ் வந்து கூடுதலா பாத்துருக்கீங்களா, இப்ப பெரிய ஃபுட் ரிவ்யூ பண்றாங்க, உதாரணத்துக்கு இர்ஃபான் மேரியோ அல்லது இங்க இருக்கிறாங்க, சில ப்ரமோஷன் வீடியோஸ் எல்லாம் செய்வாங்க. சில கடைகளுக்கு போய் நல்லாவே இல்லாத சாப்பாட்டை வாவ் ஒரு லெவல்ல இருக்குன்னு சொல்லி எல்லாம் வீடியோ போடுவாங்க. அப்படியா என்ன செய்வாங்க, அதுக்கு என்ன செய்வாங்க, காசை வேண்டுவாங்க, காசு கொடுப்பாங்க. ஓகே, அப்ப என்ன செய்ய போகுது, இந்த டிஜிட்டல் கண்டென்ட் கிரியேஷன்ன்றது ஒரு பக்கம் அந்த பிளாட்ஃபார்ம்ஸ் எங்களுக்கு காசு தர போகுது. அதே நேரத்துல நாங்கள் இங்க அதாவது கொலாபரேட்டிவா நாங்கள் கொலாபரேட்டிவா செய்யும் போது அல்லது அவங்களோட பார்ட்னர்ஷிப்போட சில வீடியோஸ் செய்யும் போது, ப்ரொமோஷன் செய்யும் போது அவங்கள்ட்ட இருந்து நாங்கள் மணி மேக் பண்ணக்கூடியதாக இருக்கும், காசு ஏர்ன் பண்ணக்கூடியதாக இருக்கும். டிஜிட்டல் கண்டென்ட் கிரியேஷன்ன்றது இன்றைக்கு மிகப்பெரிய அல்லது எங்களுக்கு ஒரு பேஷனா இருக்கு. சிலருக்கு நல்லா கதைக்க வரும், பாட வரும். இன்னும் அந்த விஷயங்கள் வந்து அந்த கண்டென்ட் கிரியேஷன் வந்து அவங்களுக்கு இயல்பாக பேஷனாக விருப்பமாக இருக்கு. ஸோ அதை செய்யறதனூடாக அவங்க என்ன செய்யலாம், ஏர்ன் பண்ணக்கூடியதாக இருக்கு. இது வந்து ரெண்டு, அதாவது டபுள் இன்கமா இருக்கும். ஒன்று வந்து பேசிவ் இன்கம் வந்து யூடியூப்லயும் இருந்து வரப்போகுது, அட் தி சேம் டைம் அவங்க கொடுக்குற எஃபர்ட்டுக்கான உழைப்பை ஏதோ ஒன்று கொலாபரேட் பண்ணி செய்கிற போது அஃபிலியேட் மார்க்கெட்டிங், அதாவது அவங்களுக்கான அல்லது இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங் ஒன்று செய்கிற போது, பெரிய சப்ஸ்கிரைபர் பேஸோட இருக்கிற போது அவங்க ஏர்ன் பண்ணக்கூடியதாக இருக்கு. அடுத்தது இந்த டிஜிட்டல் கண்டென்ட் கிரியேஷனை பொறுத்த வரைக்கும் இவ கிட்டத்துல பாத்தீங்களா, ஒரு 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 ஆள்ட யூடியூப் சேனல் கிட்டத்தட்ட 10 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் எடுத்தது சொல்லிடலாம். ஃபுட் ரிவ்யூ, ஃபுட் செஞ்சு போடுறோம், நல்லா இருக்கு, வீடியோ எல்லாம் பார்க்க நல்லா இருக்கு. என்ன செய்யறாங்க என்ன போட்டவர் இலங்கையில இருக்கிற பாரம்பரிய உணவுகளை ஈஸியா எப்படி செஞ்சு அப்படி போட்டவர். ஓகே 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 ஓகே, சரி சரி. அப்ப என்னது டிஜிட்டல் கண்டென்ட் கிரியேஷன் அல்லது இந்த கண்டென்ட் கிரியேஷன் ஏன் கூடுதலான முக்கியத்துவம் பெறுது என்றால், அவரை பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல அவர் இப்படித்தான் டிக்டாக் வீடியோஸ், இன்ஸ்டாகிராம், யூடியூப் இப்படின்னு வீடியோஸை போட்டுக்கொண்டு வந்து இப்ப கிட்டத்தட்ட ஒரு 2 மாசமோ 3 மாதத்துக்கு முதல் பெரிய ஒரு ரெஸ்டாரண்ட் ஒன்று ஓபன் பண்ணிருக்கு. தெரியுமா அந்த விஷயம்? தெரியும். ஓகே, அவ என்ன செய்யறாங்க, இப்ப டிஜிட்டல் கண்டென்ட் கிரியேட்டர்ஸா இருக்கிறாங்க, அந்த கண்டென்ட் கிரியேட் பண்றாங்க. ஆரம்பத்துல இந்த சோசியல் மீடியா யூஸ் பண்ணி அல்லது இந்த பிளாட்ஃபார்ம்ஸை யூஸ் பண்ணி ஒரு பேஸ் ஒன்றை கிரியேட் பண்றாங்க. அவங்களுக்கான ஃபாலோவர்ஸ், சப்ஸ்கிரைபர்ஸ், அவங்கள பார்க்கக்கூடிய ஆட்களை கிரியேட் பண்றாங்க. ஸோ அதுக்கு பிறகு அவங்களுக்கு ரிலேட்டடான அவங்க எந்த ஃபீல்ட்ல இருக்கிறாங்களோ அது ரிலேட்டடா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றாங்க. ஸோ ஒரு தொழில் முயற்சியாளர்களாக வராங்க. கண்டென்ட் கிரியேட்டர்ஸா இருந்து கொண்டு அந்த பேக்ரவுண்டை வச்சுக்கொண்டு அவங்கள ஒரு ஃபாலோவர்ஸ் இருக்க போது ஒரு இன்ஃபுளுசஸா மாறுறாங்க. அப்ப அந்த இன்ஃபுளுன்ஸை வச்சுக்கொண்டு ஒரு ஸ்டார்ட் அப் ஒன்று கொண்டு வராங்க. ஸோ ஒரு பிசினஸை தொடங்குறாங்க, தொழில் ஒன்று தொடங்குறாங்க. ஸோ அது வந்து எப்படி போகுது, நல்லா போகுது. ஏன்னா அவங்களுக்கு அது பேஷன். அந்த பேஷன் என்னது, அவருக்கு சமைக்க வரும், நல்லா சமைக்க வரும். சமைக்கிறத வீடியோ எடுத்து போட்டு என்ன செய்யுது, அதுல இருந்து வருது, அதுல இருந்து இன்கம் வருது, அந்த பிளாட்ஃபார்ம்ஸ்ல இருந்து இன்கம் வருது, கொலாபரேட் பண்ணி செய்யறதுனூடாக இன்கம் வருது, சமூகத்துல ஒரு பேர் வருது. ஓகே, இவரண்டா அவர் நல்லா அது செய்வாருன்ற ஒரு நேம் ஒன்று வருது, நிறைய ஃபாலோவர்ஸ் வராங்க. அதுக்கு பிறகு ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றாங்க. ஸோ டிஜிட்டல் கண்டென்ட் கிரியேஷன்ன்றது உங்களுக்கு என்ன வருமோ, உங்களுக்கு கீரை வருமா, பாட வருமா, ஆட வருமா, இன்னும் ஸ்டார்ட் பண்ணுங்க. அப்ப உங்களுக்கு விரும்புவாங்க. அப்ப அதை என்ன செய்யலாம், நாங்கள் ஃபர்ஸ்டா நான் சொன்ன மாதிரி தான் உடனே காசு வராது. ஸோ நாங்கள் எஃபர்ட்ஸ் போட வேண்டியிருக்கும், டைம் பொறுமையாக இருக்க வேண்டியிருக்கும். பட் ஒரு காலத்துல அந்த இட் டேக்ஸ் டைம், பட் கட்டாயம் அந்த ரிட்டர்ன்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ அதுக்கு பிறகு நீங்களே என்ன, உங்களுக்கு நல்லா ஆட வருமானா நீங்க என்ன செய்யலாம், ஆடி ஆடி வீடியோ போடலாம். பிறகு என்ன செய்யலாம், ஒரு டான்ஸ் அகாடமி ஸ்டார்ட் பண்ணலாம். நல்லா செஸ்ல ஆட வருமா, செஸ்ல ஆடுறத மூவ்ஸ் எல்லாம் சொல்லி கொடுத்து ஒரு வீடியோ போடலாம். பிறகு நீங்கள் ஒரு செஸ் அகாடமி ஸ்டார்ட் பண்ணலாம். சாப்பாடு வருமா, போடு ஸ்டார்ட் பண்ணலாம். என்ன வருமோ அதை நீங்கள் கண்டென்ட் கிரியேஷனா செய்து கொண்டு அதை நீங்கள் பிறகு ஒரு பிசினஸா அல்ல ஒரு ஸ்டார்ட் அப்பா கொண்டு போறதுக்குரிய ஒரு அபிலிட்டி அல்லது அதுக்கான ஒரு கதவு வந்து இந்த டிஜிட்டல் கண்டென்ட் கிரியேஷன்ல இருக்கு. ஸோ மீடியம்ன்றது கேள்விப்பட்டிருக்காங்க, ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம் அல்லது சொல்லலாம். மீடியம் தெரியும், மீடியம் கேள்விப்பட்டா
தெரியாண்ணா தெரியா யாராவது இருக்கிறீர்களா? சரி, யாரும் இல்லை. ஓகே ஓகே ஓகே. ஏன்னா யூடியூப் அப்படி வீடியோ நாங்கள் போஸ்ட் பண்றோமோ அதே மாதிரி மீடியத்தை பொறுத்த வரைக்கும் நாங்கள் எழுத போறோம். என்ன செய்ய போறோம்? எழுத போறோம். எழுத வருமா? அதாவது ஏதாச்சும் ஒரு விஷயத்தை பற்றி நல்லா தெரியும், நாலேஜ் இருக்கு, அல்லது அது சம்பந்தமா எழுதுவோம் என்றால் ஒரு ரைட், அதாவது கண்டென்ட் ரைட்டிங்குரிய பிளாட்ஃபார்ம் தான் மீடியா. எழுதுறதால காசு வருமா? எழுதுறதால காசு வருமா? எப்படி? அவங்க தர தலைப்புக்கு தான் எழுதும். அவங்க இல்ல, இது வந்து எப்படின்னா ஃப்ரீலான்ஸ். நான் எனக்கு என்ன தலைப்பு வருமோ அதுக்கு எழுதலாம். ஒன்று இருக்கு, கண்டென்ட் ரைட்டிங்கை வந்து 2 விதமா செய்யலாம். ஒன்று அவங்க தார தலைப்புக்கு எழுதலாம். அதுல இப்ப மீடியத்தை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு விருப்பமானது எழுதலாம். எனக்கு இப்ப சாப்பாடு தான் விருப்பம் மாட்டேன், நான் யூடியூப்ல சாப்பாடை பற்றி வீடியோ போடுறேன், அதே ரெசிபி எப்படி டால்பின் கொத்து செய்யறன்ற வீடியோ போடுறேன், அதே மாதிரிக்கு எழுதுறேன். இதுல மீடியத்துல நாங்கள் எழுதுறோம். மீடியத்துல எழுதுறதன் மூலமா என்ன செய்யலாம்? மீடியத்துல நாங்கள் மெம்பரா ஜாயின் பண்ணி பிறகு அவங்கள பார்ட்னர் ப்ரோக்ராம்ல ஜாயின் பண்ண பிறகு நாங்கள் எழுதுற ஒவ்வொரு கட்டுரைக்கும் வர வியூஸுக்கு காசு வரும். ஸோ மீடியத்துல எழுதுறது மூலம் உங்களுக்கு என்ன எழுத வருமோ எழுதலாம். மீடியத்தை நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். மீடியத்துல வந்து எழுதுறதனூடாக நீங்கள் ஏர்ன் பண்ணக்கூடியதாக இருக்கு. இதான் மீடியம். மீடியம் வந்து எழுதுறது, அதாவது நாங்கள் எழுதலாம் என்னென்ன எங்களுக்கு என்ன துறை சார்ந்து எழுத வருமோ ஸோ அதை வச்சுக்கொண்டு நாங்கள் எழுதக்கூடியதாக இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா சும்மா ஆர்டிகல் என்ன எங்களுக்கு எழுத தெரியும், இது சார்ந்த டெக்னாலஜி சார்ந்து எழுதுவோம்னா டெக்னாலஜி சார்ந்து எழுதலாம், அல்லது டூரிசம் சார்ந்தா எழுதலாம். ஒரு ஸ்ரீலங்கா வந்தா நீங்கள் இந்த 10 இடத்தை பார்க்க வேணும், ஒன்று எங்களுக்கு நல்லா கதைக்க வரும், வீடியோ செய்ய வேணும்னா நாங்கள் அதை கதைச்சு வீடியோவா போடலாம், அல்லது எங்களுக்கு நல்ல அட்ராக்டிவா எழுத தெரியும்டா. இன்றைக்கு நிறைய டூல்ஸ் இருக்குது, டூல்ஸ் இருக்குது. ஸோ என்ன செய்யலாம், ஜஸ்ட் ஒரு கொஞ்சம் எங்களுக்கு ஐடியாஸ் இருந்தா அந்த டூல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி ஓரளவுக்கு பொலிஷ் பண்ணி நல்ல ஒரு ஆர்டிகல்ஸை வந்து இதுல பப்ளிஷ் பண்ணலாம். ஸோ ஆர்டிகல்ஸை நாங்கள் இதுல எழுதி கொள்ளலாம். எங்களுக்கு தேவையான மாதிரிக்கு எங்களுக்கு என்னென்னத்துல இன்ட்ரெஸ்ட் இருக்குதோ அல்லது என்னென்ன சார்ந்து எங்களுக்கு எழுத வருமோ இந்த விஷயங்களை எழுதி கொள்ளலாம். அப்ப எழுதுறதன் மூலமாக கூட வீடியோ செய்யணும் இல்லை, எங்களுக்கு கதைக்க வராது அல்லது முகம் காட்ட விருப்பம் இல்லை, எழுதலாம். எழுதுறதன் மூலமாக ஆர்டிகல்ஸை தொடர்ச்சியா எழுதுறதன் மூலமாகவும் ஏர்ன் பண்ணி கொள்ளலாம். அதே மாதிரி தான் சப்ஸ்டாக் வந்து இந்த அடாப் ஸ்டாக் கேள்விப்பட்டார்கள், அல்லது போட்டோஸ் நாங்க எடுக்கிற போட்டோ, நீங்க போட்டோஸ் டவுன்லோட் பண்ண போகும்போது சில இடங்கள்ல ஓட்டமாக்க எல்லாம் வந்திருக்கு பாத்தீங்களா, அடாப் ஸ்டாக், ஐ ஸ்டாக், இப்படியானதை பாத்துருக்கீங்களா? அதுல வந்திருக்கா? ஏன் வராது? அதுக்கு சொல்லும், அதை போய் டவுன்லோட் பண்ண போனா காசு கட்ட எல்லாம் சொல்லும், பாத்துருக்கீங்களா? ஏன் அப்படி சொல்லுது சரியா? என்ன செய்யறது? அது அந்த பிளாட்ஃபார்ம்ஸ் வந்து எப்படி என்றால், நாங்கள் எடுக்கிற போட்டோஸ், இப்போ ஒரு போட்டோஸ் இருக்கு, அல்லது நாங்கள் செய்யற டிசைன்ஸ், நாங்கள் சில ஃப்ரீ பிக்கு போவோம், அல்லது இந்த சப்ஸ்டாக், அடாப் ஸ்டாக், ஐ ஸ்டாக், இப்படியான பிளாட்ஃபார்ம்ஸுக்கு எல்லாம் போகும்போது அதுல குறுக்க ஓட்டமாக்க போட்டிருப்பாங்க. அப்படி ஓட்டமாக்க இல்லாம நாங்க அந்த போட்டோவை யூஸ் பண்ணணும், அந்த டிசைனை யூஸ் பண்ணணும், அந்த டெம்ப்ளேட்டை யூஸ் பண்ணணும்டா நாங்க பே பண்ண வேண்டி இருக்கு. ஸோ அது வந்து எப்படி என்றால், எங்களுக்கு ஒரு நல்லா டிசைன் பண்ணக்கூடிய ஆள், நல்ல போட்டோஸ் எடுக்கக்கூடிய ஆள்னா நாங்கள் அதை கொண்டு போய் அதுல போட்டுட்டு அதுல இருந்து என்ன செய்யலாம், அதுல அதை யூஸ் பண்ணணும்டா எங்களுக்கு பே பண்ண வேண்டி இருக்கும். ஸோ இதையும் வந்து நாங்கள் எங்கள்கிட்ட என்ன ஸ்கில், எழுத வருமா, போட்டோ எடுக்க வருமா, டிசைன் பண்ண வருமா, வீடியோ எடுக்க வருமா, எதுவாக இருந்தாலும் எங்கள்கிட்ட இருக்கிற அந்த கண்டென்ட் எப்படியாவது நாங்கள் அந்த கண்டென்ட்ஸை கிரியேட் பண்ணி கொள்ளலாம். ரிமோட் ஒர்க், ரிமோட்டா டிவியா வீட்டில் இருந்து வேலை செய்ய. ஓகே, வீட்டுல இருந்து என்ன செய்ய போறோம், ஏற்கனவே சொன்ன மாதிரி, அதாவது இது வந்து நாங்கள் கூடுதலாக இந்த கோவிடுக்கு பிறகு எனேபிள் ஆனது நாங்கள் வீட்டில இருந்து செய்யக்கூடிய வேலையா. ஸோ ரிமோட் ஒர்க்ஸ் எங்க இருக்குது? நான் ஒரு நாலேஜ் இருக்குது, உங்களுக்கு ஒரு டிப்ளமாவோ டிகிரியோ கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க, ஆனால் எனக்கு போய் வேலை செய்யறது அல்லது அந்த பிரச்சனை இருக்கலாம், அல்லது ஃபாரின்ல இருக்கிற கம்பெனி ஒன்றுக்கு நாங்கள் இங்க இருந்து ஒர்க் பண்ணலாம். நிறைய இன்றைக்கு இருக்கிற ஆப்பர்ச்சுனிட்டி வந்து நாங்கள் ஃபாரின்ல இருக்கிற கம்பெனிஸுக்கு இங்க இருந்து ஒர்க் பண்ணக்கூடியதாக இருக்கும். ஸோ லிங்க்டினை யூஸ் பண்ணியோ அல்லது வேற இந்த ஆன்லைன் ஜாப் போர்ட்டல்ஸை யூஸ் பண்ணி ஜாப் எடுக்கக்கூடிய இடங்களை யூஸ் பண்ணி நாங்கள் ரிமோட் ஒர்க்ஸை எடுத்துக்கொள்ளலாம். ஸோ ரிமோட் ஒர்க்ஸ்ன்றது என்னது, நாங்கள் அங்கேயோ இருக்கிற கம்பெனி கொலம்பிலையோ அல்லது ஃபாரின்லயோ இருக்கிற கம்பெனிக்கு சிங்கோல எங்களோட வீட்டில இருந்தே ஒர்க் பண்ணக்கூடியதாக இருக்கிறது தான் இந்த ரிமோட் ஒர்க்ஸ். ஸோ ஆன்லைன் ஏர்னிங் அல்லது பார்ட் டைம் ஏர்னிங் போது படிச்சு கொண்டே நாங்கள் ஒரு இன்டர்ன்ஷிப்பை செய்யலாம்,
நாங்கள் ஒரு டிப்ளமோ ஒன்று செய்கிறோம், அது ரிலேட்டடாக ஒரு இன்டர்ன்ஷிப்பை ரிமோட்ல செய்யலாம். ஸோ ரிமோட் பண்ணும்போது எங்களுக்கு ஃபிளெக்சிபிளாக இருக்கும். ஸோ ஈவன் அது வந்து கொஞ்சம் சின்ன ஒரு அமௌண்ட் பே பண்ணக்கூடியதா இருந்தாலும் இல்லை ஏர்ன் பண்ணக்கூடியதாக இருந்தாலும் எங்களுக்கு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தரக்கூடியதாகவும் இருக்கும். ஸோ இது வந்து பேலன்ஸ்டா செய்யக்கூடியதாக இருக்கும். ஸ்டாக் போட்டோகிராஃபி நான் முன்னுக்கு இதை கேட்ச் போட்டேன். இருந்தாலும் இந்த ஸ்டாக் போட்டோகிராஃபி அல்லது வீடியோ கண்டென்ட் போது இதான் இந்த லோகோஸ் இந்த பேர் எல்லாம் பார்த்துருப்பீங்க. ஹெட் ஆஃப் ஸ்டாக், ஷட்டர் ஸ்டாக், இந்த கிளிக் ஸ்னாப்பும் வந்து என்னென்றால் நாங்கள் நாங்கள் எடுக்கிற போட்டோஸ், நாங்கள் எடுக்கிற டிசைன்ஸ், நாங்கள் எடிட் பண்ற டிசைன்ஸ் அல்லது எங்கள்கிட்ட இருக்கிற அந்த போட்டோகிராஃபி கண்டென்ட் இல்லை வீடியோ கண்டென்ட்டை இதில் போஸ்ட் பண்ணலாம். எங்களுக்கு ஒரு அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணி நாங்கள் போஸ்ட் பண்ணும்போது ஆக்கள் அதை யூஸ் பண்ணணுமாக இருந்தால் எங்களுக்கு பே பண்ண வேண்டியிருக்கு. அவங்க காசு பே பண்ணி $ல பே பண்ணி போட்டு தான் அதை எடுத்து யூஸ் பண்ணலாம். ஸோ நாங்கள் ஒரு நல்ல கிரியேட்டராக இருந்தால், நான் நல்லா ஃபோட்டோஸ் எடுத்து வரும், நல்லா டிசைன் பண்ண வரும், நான் என்ன செய்யலாம், செய்து போட்டு இந்த பிளாட்ஃபார்ம்ஸில் அப்லோட் பண்ணி விடலாம். ஸோ சும்மா போடுறதை விட நாங்கள் எடுத்து போட்டு இப்படி போட்டு வைக்கும்போது யாராவது ஒருத்தர் யூஸ் பண்ணும்போது சும்மா ஒரு ஃபோட்டோ எடுத்துட்டு யூஸ் பண்ணுவோம்னா காட்டும். அதில் பார்த்தீங்கன்னா $7, $8, $10 சொல்லி ஒரு ரேஞ்சில் காட்டும். ஸோ அவ்வளோ ஒரு சின்ன ஒரு ஃபோட்டோ நாங்கள் எடுக்கிறோம், எங்கள்கிட்ட பேஷனாக அல்லது எங்களுக்கு விருப்பமாக செய்கிற டிசைன்ஸ் அல்லது விருப்பமாக எடுக்கிற ஃபோட்டோஸ் வந்து அதுக்கு நாங்கள் ஏர்ன் பண்ணக்கூடியதாக இருக்கும். அப்ப இதுல பாத்தீங்கன்னா இந்த கிளிக் ஸ்னாப் வந்து இந்த பிளாட்ஃபார்ம். சரி, சும்மா அந்த ஷட்டர் ஸ்டாக் ஏதாவது ஒன்று பாத்தீங்கன்னா ஒரு இமேஜுக்கு, அதாவது நாங்கள் ஒரு இமேஜ் டவுன்லோட் பண்றோம்னா கிட்டத்தட்ட $4.9 கிட்ட ஸ்பெண்ட் பண்ண போறோம். நாங்கள் சும்மா டவுன்லோட் பண்றதுக்கு இவ்வளவு விஷயம் வந்து ஸ்பெண்ட் பண்ண வேண்டி இருக்குங்க. இந்த இப்படித்தான் இந்த லோகோ வந்து பாத்தீங்கன்னா லைசன்சபிள் இப்படி வரும். இந்த இதை நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருப்பீங்க சில நேரங்கள்ல. ஏதாச்சும் ஒரு இமேஜ் டவுன்லோட் பண்ண போனோம்டா இந்த இப்படி லோகோவோட இப்படி காட்டி கொண்டு இருக்கும். இப்படி டவுன்லோட் பண்ண போனோம்டா என்ன செய்யும்? ஓகே, இதை டவுன்லோட் பண்ண உள்ள போனா இதுக்கு இவ்வளவு பே பண்ணணும், அவ்வளவு இந்த பை நவ்ன்றதான் காட்டும். ஸோ இந்த படம் நாங்கள் வேண்டோணுமெண்டா இவ்வளவு சப்ஸ்கிரிப்ஷனோட வேண்டோணுமெண்டா கிட்டத்தட்ட இதுக்கு $14 அல்லது மந்த்துக்கு $29 பே பண்ணித்தான் நாங்கள் வேண்ட வேண்டியிருக்கும். ஸோ இந்த படத்தை நாங்கள் எடுத்தா அல்லது இப்படி ஒரு டிசைனை நாங்கள் கிரியேட் பண்ணாலும் இந்த விஷயங்கள் தரும் போது இதில் போட்டு வைக்கும்போது ஆக்கள் இதை வேண்டினால் என்ன செய்ய போகுது, அதனூடாக நாங்கள் ஏர்ன் பண்ணக்கூடியதாக இருக்கும். ஸோ இது வந்து அந்த ஸ்டாக் போட்டோகிராஃபி என்றதாக இருக்க போகுது. கிளிக் ஸ்னாப்பும் வந்து அதே மாதிரி தான். கிளிக் ஸ்னாப் இன்னும் கொஞ்சம் கன்வீனியன்ட் ஆனது, நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். கிரிப்டோ கரன்சி அல்லது ஆன்லைன் இன்வெஸ்டிங் இது சம்பந்தமாக கேள்விப்பட்டாக்கள் ட்ரை பண்ணி இருக்க கிரிப்டோ கரன்சியை பத்தி கேள்விப்பட்டிருக்கேன். ஓகே, என்ன கேள்விப்பட்டீங்க? இல்ல இந்த படங்கள்ல லக்கி பாஸ்கர் 1992 ஸ்கேம், ஓகே, ஷேர் மார்க்கெட் பத்தி கேள்விப்பட்டிருக்கேன். ஓகே ஓகே. வேற யாரும் ட்ரை பண்ணி இருக்க மாட்டாங்க, இன்வெஸ்ட் பண்ணி இருக்க மாட்டாங்க? நானும் லக்கி பாஸ்கர் படத்துக்கு பார்த்தேன் நான். ஓகே, ஓகே. கிரிப்டோ கரன்சினால் என்ன செய்ய போகுது? கிரிப்டோ கரன்சி சிம்பிளா சொல்ல போனால் நாங்கள் அப்படி லிக்விட் கேஷ் வச்சிருக்கோம், கையில வச்சிருக்கிற $1000 தாளுக்கு பதிலாக இன்னொரு வடிவம், அதாவது ஸ்ரீலங்கால என்னது மைந்தட வடம் போட்டு $2000 தாள் வருது என்றால் அதே இது இணையத்துல வருது ஒரு காசு, அதுக்கு பேர் வைக்கிறாங்க என்றால் அது கிரிப்டோ கரன்சி. கிரிப்டோ கரன்சில நிறைய வகைகள் இருக்கும். பிட்காயின் ஒன்று இருக்கும், ஏடிஎம் ஒன்று இருக்கும், அப்படின்னு சொல்லி நிறைய எக்கச்சக்கமான அமௌண்ட் ஆஃப் டிஜிட்டல் கரன்சி வந்து இருக்கு. டிஜிட்டல் கரன்சி அது இணைய பணம், அதுக்கு வந்து ஒரு வடிவம் இருக்காது, கையில நாங்கள் எடுத்து விளையாடலாது. ஸோ அது வந்து ஆன்லைன்லயே இருக்க போகுது, ஒரு இதுலயே இருக்க போகுது. ஸோ அதை எங்க அதுலயே இவ்வளவுக்கு அது ஒரு பெரிய அளவுக்கு கதைக்கப்படுது. ஏன்னு என்னப்படுதுன்னா இப்ப சும்மா ஒரு பிட்காயின் ஒன்று எவ்வளவு இருக்க வேண்டியது ஒரு ஐடியா இருக்கு, எவ்வளவு பிட்காயின் ஒன்று போக வேண்டியது? $2000. எவ்வளவு? 2000. $10,00,000. அவ்வளவுதான் போகுது. விளங்குதா ஸ்கிரீன்? 24 லட்சம். 24 லட்சம். 1 10 100 1000 எவ்வளவு போகுது? லட்சக்கணக்கில் போகுது, கோடிக்கணக்கில் போகுது. ஓகே, அப்போ ஒரு பிட்காயின் கிட்டத்தட்ட 24.9 மில்லியன் 2 கோடியே
50 லட்சம், அப்ப 24 மில்லியன். அப்ப இவ்வளவுக்கு ஒரு இலங்கை பணத்துக்கு ஒரு பிட்காயின் விலை. ஸோ இது என்னத்துக்கு இவ்வளவுக்கு அல்லது என்ன கலைக்க போறேன்னா, இந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், கூடுதலான இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து இந்த கிரிப்டோல இருக்குது. ஸோ என்ன செய்யலாம், எப்படி இதை வேண்டலாம், இல்லை எப்படி இதில் இன்வெஸ்ட் பண்ணலாம் என்றால், அதை செய்யக்கூடிய பிளாட்ஃபார்ம்ஸ் தான் இதுல போட்டிருக்கிற பைனான்ஸ் வந்து நாங்கள் ஒரு ட்ரஸ்டபிளான அல்லது லீகலான ஒரு பிளாட்ஃபார்ம். இதுல வந்து நாங்கள் இந்த கிரிப்டோவை பண்ணலாம், வேண்டி அதில் ட்ரேட் பண்ணலாம். அதில் என்ன செய்யலாம், இந்த கோயின்ஸை வேண்டலாம். இது ஒரு கோயின்ல ஒரு 50,000 ரூபாய் காசு இருக்குண்டா, 50,000 ரூபாய்க்கு நான் ஏதாச்சும் ஒரு கோயினை வேண்டலாம். ஒரு கோயின்டா அவ்வளோ, அதில் இப்போ கிரிப்டோ இவ்வளோ போதுண்டா, அதில் 0.0 ஒரு கோயின் சொல்லி வேறு, அல்லது ஒரு 1000 ரூபாய் போகிற கோயின்டா நான் என்ன செய்வேன், ஒரு 50 கோயினை அதில் வேண்டி வைப்பேன். வேண்டி வைக்கிறேன் என்றால் ஒரு காலத்துல அது அந்த ட்ரேட் ஆகி ஒரு இடத்துல சரி. இப்ப ஏப்ரல் மாசம், ஜூன் மாசத்துல நான் 1000 ரூபாய்க்கு வேணுன கோயின் 3000 ரூபாய் ஆகலாம், அல்லது 500 ரூபாயாகவும் போகலாம். அதுல ரிஸ்க் இருக்குது. ஸோ இதை டிஸ்கிளைமரை சொல்லிடலாம், ரிஸ்க் எல்லா இடத்துலயும் இருக்கு. ஸோ மேபி கூடினால் என்ன செய்யலாம், 50,000 ரூபாய்க்கு நான் இன்வெஸ்ட் பண்ணது 3000 ஆகும்போது 1,50,000. அப்ப எனக்கு ப்ராஃபிட் மார்ஜின் 2 மாசத்துல 1 லட்சம் பெற போகுது. ஸோ இதுதான் கிரிப்டோ கரன்சி. என்ன செய்ய போகுது, நாங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம், ட்ரேட் பண்ணலாம், உடனே வேண்டி விற்கலாம், அல்லது வச்சிருந்து மார்க்கெட் கூடும் போதும் விற்கலாம், அப்படியும் இன்வெஸ்ட் பண்ணலாம். அல்லது அதுல ஸ்பாட் ட்ரேடிங் என்று இருக்கும். அப்படி என்று சொல்லி அந்த ட்ரேடிங்லயும் வந்து கொஞ்சம் வித்தியாசமா வர இருக்கும். பைனான்ஸ் எனக்கு வெப்ல இல்ல, போன்ல இருக்குது. போன்ல காட்டக்கூடியதாக இருக்கும். அது என்ன மாதிரிக்கு, அது என்ன இன்டர்ஃபேஸ், அது இருக்கும். விளங்கலையா? பிட்காயின் வேல்யூ குறையுமா? பிட்காயின் வேல்யூ கூடி குறையும். ஆனா இதுல இருந்து சடனா பெரிய அளவுல குறையாது, கொஞ்சம் கொஞ்சம் கூடி குறையும். அது வளமையாக அந்த மார்க்கெட்டை பொறுத்து, அந்த புல் மார்க்கெட் அந்த ஒவ்வொரு டைம் ஒவ்வொரு கூடி குறையிற அந்த பீரியட்ல வந்து கூடும் குறையும். இது வந்து சாதாரணமாக இருக்கிற ஒரு விஷயமாக இருக்கு. அடுத்தது வந்து பைனான்ஸை பொறுத்த வரைக்கும் கிரிப்டோக்கான ஒரு பிளாட்ஃபார்ம். நாங்கள் கோயின்ஸை வேண்டி விற்கக்கூடிய அல்லது ட்ரேட் பண்ணக்கூடிய இடம். கொழும்பு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுன்னா இந்த பங்குச்சந்தை, ஷேர் மார்க்கெட். ஓ சொல்லுங்க. இப்ப அதுல வந்து இன்வெஸ்ட் பண்றதுக்கு மினிமம் எவ்வளவு அமௌண்ட்ல இருந்து இன்வெஸ்ட் பண்ணலாம்? இல்ல மினிமம் அமௌண்ட் இல்ல, ஆனா என்னடா ஆக குறைஞ்சு இன்வெஸ்ட் பண்ண வேண்டாம். அதுல ப்ராஃபிட் மார்ஜின் வந்து பெருசா இருக்காது. இப்ப நான் 1000 ரூபாய் போடுறேன்னுடா, மினிமம் ஒரு சின்ன ஒரு அமௌண்ட் தான் கூடி குறை. அப்ப அப்படி என்னும் போது எனக்கு ப்ராஃபிட் வந்து அதுல வாரது வந்து வெரி ரேரா இருக்கும். ஸோ எங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் வந்து கூடும் போது அந்த ப்ராஃபிட் மார்ஜினை பொறுத்த கொஞ்சம் கூடினாலும் எங்களுக்கு அந்த அமௌண்ட் வந்து கூடுதலா ப்ராஃபிட் வரக்கூடியதாக இருக்கும். ஸோ 5000 ரூபாய், மேபி ஒரு 5000 ரூபாய் இருந்தாலே ட்ரை பண்ணல. நான் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணும்போது ஒரு 5000 ரூபாயில இருந்தா ட்ரை பண்ணேன். ஸோ அது எவ்வளவு இருக்கணும்ன்றது இவ்வளவுதான் இருக்கணும்னு சொல்லி எந்த ஒரு கட்டுப்பாடும் இல்லை. அண்ணா இப்ப ட்ரேடிங்கை பத்தி முழுசா கத்துக்கொள்றேன்னா இந்த தளத்துல இருக்கா? ட்ரேடிங்கை பற்றி முழுசா நீங்கள் கற்றுக்கொள்ள போறீங்கள் என்றால் அதுல தளத்துல வாட்ஸ்அப் இலக்கம் மற்றது கண்டக்ட் எல்லாம் போட்டிருப்பாங்க. அவங்கள பிடிச்சு நீங்க ஒரு முழு ஒரு கோர்ஸ் வந்து செய்யுங்கன்னு சொல்லி கேளுங்க, அப்ப செய்திருவாங்க. போடுற காசு இருக்குமா எங்களை? போடுற காசு இல்லாடி அவங்க எடுத்துருவாங்க. யார் தளத்துலயா? இல்ல ட்ரேடிங் இதுல. ட்ரேடிங்ல எடுத்துருவாங்க. போடுற காசு எடுக்க மாட்டாங்க. போடுற காசு உங்கள்ட்ட தான் இருக்கும். அது கூடி குறையும் போது நீங்கள் வாங்குற விற்கிற வேலைகளை செய்ய வேண்டி இருக்கும். அந்த மார்க்கெட் வந்து நீங்க பாத்துருப்பீங்க, அந்த மார்க்கெட் வந்து கூடி குறையிற அந்த ஒரு வலை கொண்டு போய் கொண்டிருக்கும். அந்த டைம்ல வந்து அந்த அது கூடுற குறையிற நேரங்கள்ல வேண்ட விற்கிற வேலைகளை நீங்கள் செய்யலாம். ஸோ அதுலயும் வந்து அதுக்கும் இப்ப வந்து சாட்பாட்ஸ் இருக்குது. ஈவன் வந்து அதுலயும் கொண்டு வந்துட்டாங்க. நாங்கள் செய்யணும் மட்டும் இல்லை, இப்ப கூடுற நேரம் எங்களுக்கு பார்த்து நாங்கள் விற்கணும், அது சம்பந்தமான நாலேஜ் எங்களுக்கு இல்லை, இந்த மார்க்கெட் சம்பந்தமான நாலேஜ் இல்லாட்டியும் கூட அதுக்கு சாட்பாட்ஸ் இருக்கு. அதை நாங்கள் இன்டிகிரேட் பண்ணி விடலாம். அதோட சேர்த்து விட்டோம்னா அந்த சாட்பாட் வந்து என்ன செய்யும், கூடுற நேரம் விற்கும், குறைய நேரம் வேண்டும், இப்படியான வேலைகளை அந்த சாட்பாட் செய்யும். ஸோ அதுக்கு நாங்கள் கொஞ்சம் பே பண்ண வேண்டியிருக்கும். குறிப்பிட்ட $, அதுக்கு பே பண்ணி அதை வேண்டி விட்டோம்டா அது அந்த வேலைகளை செய்யக்கூடியதாக இருக்கும். ஸோ இதுல வந்து பைனான்ஸ்ல வந்து கிரிப்டோ சம்பந்தமாக நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். நிறைய ஆன்லைன் கோர்சஸ் இருக்குது, ஆன்லைன் வீடியோஸ் இருக்குது. முதல் சொன்ன மாதிரி தேவையான மாதிரி நீங்கள் யூடியூப்ல வீடியோஸை பார்க்கலாம். பார்த்தா ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் எடுத்துக்கொள்ளலாம். அடுத்துட்டு நீங்க சின்ன ஒரு மினிமம் அமௌண்ட்டை போட்டு இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா ஃபுல்லா இப்ப ஒரு லேர்ன் பண்ணணும்னா கொஞ்சம் விஷயங்களை நாங்கள் ட்ரை பண்ணி பார்க்கணும். ஈவன் ஒரு ஆள் சொல்லி தரது எப்படி சொல்லி தந்தாலும் அதை தாண்டி நாங்கள் ட்ரை பண்ணும்போது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது தான் கூடுதலான நாலேஜ் வரும். ஸோ யூடியூப்லேயே உங்க இடத்துல லேர்ன் பண்ணிட்டு, ஸோ உங்களுக்கு இது சம்பந்தமா கூடுதலாக கிரிப்டோ சம்பந்தமா லேர்ன் பண்ண விருப்பம் என்றால் சொல்லுங்க. அது சம்பந்தமா செய்யறாக்கள், அது நாலேஜ் அந்த சேவன்றாக்கள் இன்னும் எக்ஸ்பர்ட்டான ஆக்கள் இருக்கணும். இப்போ இது வந்து நான் கோமனா அவேர்னஸ் தான் தரலாம் ஒரு மனுத்தியால் இதுக்குள்ள.
டீப்பா நிறைய விஷயம் இருக்குது. அதுல ஒவ்வொரு நுணுக்கங்கள் அல்லது இன்னும் டீப்பா என்ன இதுல இருக்கிற ஒவ்வொரு பரப்புக்குமே நாங்கள் ஒரு தனித்தனி செஷன் போகலாம். அப்படியே செஷன். ஸோ அதுல வந்து இதுல இப்படி ஒன்று இருக்குன்றது இன்னும் டீப்பா செய்யணும்னா சொல்லுங்க, அதுக்குரிய நாங்கள் ஏற்பாடுகளை செய்து தரலாம். கிரிப்டோ சம்பந்தமா ஆன்லைன் இன்வெஸ்ட்மெண்ட் செய்யலாம். அதே மாதிரி இதுல வந்து கிரிப்டோ தனி ஒரு வரப்பு, இந்த பைனான்ஸ்ன்றதையே தனி நாங்கள் ஒரு செஷன் ஆச்சுக்கலாம். கொழும்பு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், அதாவது இந்த ஷேர் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட்ன்றது இன்னொரு வரப்பு, அதுக்கு சம்பந்தம் இல்லை, அது இன்னொரு வரப்பு. நாங்கள் பங்குகளை வேண்டது விற்கிறது. இலங்கையை பொறுத்த வரைக்கும் நாங்கள் பங்குகளை வேண்டது விற்கிறதுண்டா கொழும்பு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுக்குள்ளால தான் வேண்டி விற்க வேண்டி இருக்கு. அதுல வந்து நாங்கள் ஒரு ரெக்கார்டை கிரியேட் பண்ண வேண்டி இருக்கு. கிரியேட் பண்ணிட்டு நாங்கள் இங்க இருக்கிற நிறுவனங்கள்ல அல்லது வங்கிகள் பேங்குகள்ல பங்குகளை வேண்டலாம். அதை வேண்டதுக்கு நாங்கள் இடையில ஒரு புரோக்கரால வச்சிருப்போம். புரோக்கர் அதுல ஒரு 17-18 கம்பெனி வந்து புரோக்கர் ஃபேர்ம்ஸா இருக்கு. ஸோ அதுக்குள்ளால நாங்கள் பங்குகளை வேண்டலாம். இப்ப நான் HNB பேங்கோட ஒரு பங்கை வேண்ட போறேன்டா, உதாரணமா பார்த்தா அன்றைக்கு HNB பேங்கோட பங்கு எவ்வளவு போகுது என்ற பார்த்துட்டு நான் என்ன செய்யலாம், அதுல வந்து பங்கை வேண்டலாம். ஓகே, இதுல பாத்தீங்கன்னா விளங்கும் தெரியல. இதுல இன்றைக்கு வந்து சம்பத் பேங்கோட பங்கு, சம்பத் பேங்கோட எவ்வளவு போகுது, கமர்ஷியல் பேங்க்ல எவ்வளவு போகுது, HNB எவ்வளவு போகுது, ஜோன் ஹெல்ஸ்ல எவ்வளவு போகுதுன்ற சொல்லி நாங்கள் பார்க்கலாம். அதை பார்த்துட்டு நாங்கள் அந்த பங்குகளை இதுல வேண்டக்கூடியதாக இருக்கும். அதுல வந்து இதுல மொபைல் ஆப் பண்றபடியால தெரியல, ஸ்கிரீன் ஷேர் இல்லாது. அதுல வந்து நாங்கள் ஆப் தான், நீங்க CSCன்னு சொல்லி பிளே ஸ்டோர் ஆப் ஸ்டோர்ல அடிச்சீங்கன்னா அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணக்கூடியதா இருக்கும். டவுன்லோட் பண்ணி நீங்க பார்க்கலாம் என்ன மாதிரி இருக்குதுன்றதை பார்க்கலாம். ஸோ அதை வச்சுக்கொண்டு நாங்கள் இது வந்து கொஞ்சம் லேர்ன் பண்ண வேண்டியிருக்கும். அடுத்தோம் நாங்கள் இன்வெஸ்ட் பண்ண முடியாது, கொஞ்சம் சிக்கலா இருக்கு. நாங்கள் லேர்ன் பண்ணிட்டு இன்வெஸ்ட் பண்ற நல்லா உண்மையிலே இந்த கவர்மெண்ட் மாறின பிறகு ஒரு பாசிட்டிவ் வந்து அந்த ASPI வந்து ஒரு டைம் அந்த ஷேர் மார்க்கெட் இண்டெக்ஸ் வந்து கடுமை இப்போ வந்து ஒரு பாசிட்டிவா போய் கொண்டு இருக்குது, நல்லா கூடிக்கொண்டு இருக்குது. இந்த கவர்மெண்ட் மாறின பிறகு அது ஒரு சரி நல்ல ஒரு பீக்ல போய் கொண்டு இருக்குது. ஸோ அது இது வந்து நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட். இந்த ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்றது அதுலயும் வந்து கூடுதலா நாங்கள் இன்வெஸ்ட் பண்ணும்போது இந்த பேங்க்ஸ் மாதிரியானதில் இன்வெஸ்ட் பண்ண வந்தால் அதில் வந்து குறையறதுக்கான சந்தர்ப்பம் குறையாது. ஏன்னா பேங்க்ஸ் வந்து அது கவர்மெண்ட் பேங்க்ஸோ அல்லது இந்த பேங்க்ஸ் கொஞ்சம் பெரிய பேங்க்ஸ் வந்து அவங்களோட ஸ்டாண்டர்ட்ஸ் அந்த இதில் வந்து மெயின்டைன் பண்ணி கொண்டு இருக்கிறதால அவங்களோட பங்குகள் வந்து கூடுதலாக டக்குன்னு குறையறதுக்கு அல்லது ஒரு லொஸ்டலா போறதுக்கான சாத்தியம் குறைவா இருக்கு. ஸோ அதுகளில் நாங்கள் இன்வெஸ்ட் பண்ணி கொள்ளலாம். ஸோ கடைசியாக வந்து நான் சொல்ல வேண்டியது இப்படி நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருந்தாலும் ஒன்று வந்து நீங்கள் லேர்ன் பண்ண வேண்டும். ஒரு விஷயத்தை செய்ய போறீங்கள் என்றால் கொஞ்சம் லேர்ன் பண்ண வேண்டியிருக்கும். அதோட மிக முக்கியமாக ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி கொஞ்சம் டைம் தேவைப்படும். அந்த உங்களுக்கான அந்த ரெப்புடேஷனு அல்லது அந்த மூமெண்ட்டை பில்ட் பண்ணி கொள்றதுக்கு நீங்கள் ஒரு ஸ்கில்டான ஆளாக உங்களை காட்டி கொள்றதுக்கு அல்லது தயார்படுத்தி கொள்றதுக்கு கொஞ்சம் டைம் தேவைப்படும். ஸோ அதுக்கு நீங்கள் கொஞ்சம் டைம் எடுத்துக்கொள்ளுங்க, உங்களை தயார்படுத்திக் கொள்ளுங்க. அதே மாதிரிக்கு இன்கம்ஸ் நீங்க சொன்ன மாதிரி அந்த ஃபைனான்சியல் ஃப்ரீடம் தேடுறீங்க அல்லது பெசிவ் இன்கம் தேடுறீங்க. பெசிவ் இன்கம் என்றால் உங்களை மறைமுகமாக அல்லது நீங்கள் தூங்குகின்ற நேரத்திலும் உங்களுக்காக வேலை செய்யக்கூடிய அல்லது உங்களுக்காக பணம் பெறக்கூடிய வழிகளை தேடுறீங்கள் என்றால் கொஞ்சம் டைவர்ஸ் ஆன நிறைய பறந்துபட்ட 2-3 வழிகள் அல்லது 3-4 வழிகளை வச்சுக்கொள்ளுங்க. ஒரு வேலையை மட்டும் நம்பி இருக்க முடியாது. ஸோ அந்த பெசிவ் இன்கம் சோர்சஸ் என்னன்றதை கொஞ்சம் தேடி பாருங்க. அதுல இன்வெஸ்ட் பண்ணுங்க. லீகலான விஷயங்கள்ல இன்வெஸ்ட் பண்ணுங்க. நிறைய ஸ்கேம்ஸ் இருக்குது, கால் பண்ணி சொல்லுவாங்க நாங்கள் டயலாக்ல இருந்து சாதிக்கிறோம், உங்களுக்கு வந்து இப்படி ஒரு பிரைஸ் அமௌண்ட் ஒன்று விழுந்திருக்கு 10 லட்சம், நீங்க ஒரு 50,000 ரூபாய் இந்த அக்கௌண்ட் போட்டீங்கன்னா அதை வித்ட்ரா பண்ணக்கூடியதா இருக்கும் இப்படின்னு சொல்லி நிறைய ஸ்கேம். இப்படி ஸ்கேம் பண்றது நாங்கள் ஏன்னா எங்களுக்கு எங்க இருக்குது அது அந்த ஃபிஷிங், அதாவது ஃபிஷிங் வாங்கல ஒரு இதை போட்டு தான் பிடிக்கலாம். இப்படியான விஷயங்கள் இந்த ஆன்லைன் ஏர்னிங் பார்ட் டைம் ஏர்னிங்ல நிறைய ஸ்கேம்ஸ் இருக்கும். கொஞ்சம் அதை நீங்கள் ஃபேக்ட் செக் பண்ணி கொஞ்சம் அது வேலிடேட் பண்ணி போட்டு நீங்கள் இன்வெஸ்ட் பண்றது நல்ல விஷயம். அதே மாதிரிக்கு இன்வெஸ்ட் பண்றதுக்கு முதல் நாங்கள் சொல்ல டைமும் ஸ்கில்லும் மிக முக்கியமான விஷயம். இந்த ரெண்டுலையும் தான் நீங்கள் உங்களுக்கு கூடுதலாக இன்வெஸ்ட் பண்ண வேண்டியிருக்கும். இன்வெஸ்ட் பண்ணினால் ஒரு ஸ்டேபிளான இன்கம் உங்களுக்கு அது கூடி குறையுது, இது கூடி குறையுது, மாறுது, இதே நம்பியும் இருக்க தேவையில அந்த டைமையும் ஸ்கில்லையும் நீங்கள் சரியாக கையாள தெரிஞ்சால் நீங்கள் எங்க இருந்தாலும் அல்லது எப்படி இருந்தாலும் ஏர்ன் பண்ணி கொள்ளலாம். அதே நேரத்துல நெட்வொர்க்கையும் பில்ட் பண்ணி கொள்ளுங்கோ. அது ஆன்லைன் ஏர்னிங்கோ அல்லது ஆன்லைன் இல்லாத ஏர்னிங்கோ பார்ட் டைம் ஏர்னிங்கோ ஃபுல் டைம் ஏர்னிங்கோ இந்த நெட்வொர்க்கிங் மிக முக்கியம், உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ இந்த விஷயங்களை பார்த்துக் கொள்ளுங்க. இதான் இவ்வளவுதான் கலைக்கணும் அல்லது சொல்லணும்னு நினைச்ச விஷயங்கள். ஏதாவது கேள்விகள் அல்லது உங்களுக்கான கருத்துக்கு நான் உண்மையில இப்ப சொல்ல வேண்டியது, நீங்கள் ஏதாவது ஆன்லைன் ஏர்னிங் இதை தாண்டி இதுல ஏர்ன் பண்ணலாம் என்ற ஐடியாஸ் இருந்தா அதுக்கான நேரத்தை எடுத்துக்கொள்ளுங்க, ஷேர் பண்ணுங்க. இன்னொரு 20-30 பேருக்கு அது பிரயோசனப்படும். யாராச்சும் ஒரு ஆள் ட்ரை பண்ணாலும் அதெல்லாம்
கட்டாயமாக உங்களுக்கு தெரிஞ்ச வாய்ப்புகளை, உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை மெட்டாக்களுக்கு சொல்லிக் கொடுங்க, இருந்தால் பகிர்ந்து கொள்ளுங்க, அதுக்கான நேரத்தை எடுத்துக்கொள்ளும். அண்ணா ஒரே ஒரு டவுட் உண்டு. ஓ என்னன்னா நீங்க சொன்னீங்கல்ல அந்த ஷேர் மார்க்கெட் பைனான்ஸ் ட்ரேடிங், ஆமா ஆமா இந்த ஷேர் மார்க்கெட்லயும் ட்ரேடிங்லயும் இன்வெஸ்ட் பண்ணி எதுல அதிகமா லாபம் சம்பாதிக்கலாம்? என்னண்டா ஐயா, நான் சொன்னேன் அந்த உண்மை இது எல்லாத்துக்கும் ஒரு டிஸ்க்ளைமரா தான். இதுல வந்து என்ன சொல்ற, இதுல கூட குறைய இல்ல, கூட குறையன்னு நான் சொல்ல முடியாது. இப்ப நீங்கள் எந்த கோயின்ல இன்வெஸ்ட் பண்ண போறீங்க, பைனான்ஸ் எடுத்தா அதுல 1000 கோயின் இருக்குண்டா, அதுல எந்த கோயின்ல நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண போறீங்க. ஸ்டாக் மார்க்கெட் எடுத்தா எந்த கம்பெனி இந்த ஸ்டாக்ஸை வேண்ட போறீங்க, எந்த கம்பெனி இந்த பங்குகளை வேண்ட போறீங்க. நீங்க வேண்ட நேரம் பார்த்து அந்த பங்கு குறைஞ்சு போகலாம். நான் கேட்க வரது வந்து இப்ப ஸ்ரீலங்கா கண்டு இப்ப இந்த இதுல நீங்க இவ்வளவுதான் உழைக்கலாம்னு ஒரு வரையறை இல்லையா? வரையறை இல்லை இதுல, இவ்வளவுதான் உழைக்கலாம். பிக்சட் டிபாசிட் மாதிரி இல்ல, இதுல பெர்சன்டேஜ் தானண்டு இல்ல, அதுல இவ்வளவு வட்டி கட்டணுமெண்ட் இல்ல. ஸோ அதுல வந்து நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் கூட கூட ரிட்டர்ன்ஸ் கூடும். அதே மாதிரி எந்த எதுல இன்வெஸ்ட் பண்றீங்கன்றதை வச்சுக்கொண்டு உங்களோட ரிட்டர்ன்ஸ் வந்து கூடும். இதுல வந்து இவ்வளவுதான்ன்றது இல்லை, இதுலதான் கூட ஏர்ன் பண்ணலாம்ன்றது ஒரு இதுல 2 கம்பையா பண்ணி எனக்கு சொல்ல தெரியல. உண்மையில எனக்கு தெரியல. இதுல 2 கம்பையா பண்ணி இதுல கூட ஏர்ன் பண்ணலாம்னு எனக்கு சொல்ல தெரியல. அது அப்படி ஒன்று இல்ல, 2 கம்பையா பண்றதுக்குரியது இல்ல, 2லயுமே ஏர்ன் பண்ணலாம், அவ்வளவுதான். ஓகே. அப்ப அந்த டெக்ஸ் எல்லாம் என்ன மாதிரி இப்ப கூட ஒரு வேலை வந்துச்சுன்னா டெக்ஸ்னா அதிகமா டெக்ஸ் அடிப்பானா இல்லாட்டி ஸ்ரீலங்கா பொறுத்த சொல்லுங்க? நீங்க பேங்க்ல இப்ப வச்சிருக்கும் போது எவ்வளவு வெட்டுவானோ உங்களுக்கு, அதாவது பேங்க் பிக்ஸுக்கு வர அதே ரேட் இல்ல. இப்ப கடைசியா கொண்டு வந்தவங்க நாங்கள் ஃப்ரீலான்சிங் செய்யறோம், அதாவது ஃப்ரீலான்சிங் மூலமாக ஏர்ன் பண்றோம். இங்க இருக்கிற ஃப்ரீலான்சர் ஒரு ஃபாரின்ல இருக்கிறதுல இருந்து ஏர்ன் பண்றோம், அல்லது ஃபாரின் பிளாட்ஃபார்ம்ஸ்க்குள்ள ஏர்ன் பண்றோம். ஃபாரின்ல வருதுண்டா 15% டெக்ஸ், 15% எங்களோட இன்கம்ல வெட்டுவாங்க ஒரு கொண்டு வந்தவங்க. இதுகளுக்கு வந்து மேபி அந்த பேங்கிங் டெக்ஸ் அதே மாதிரி ஒரு சிஸ்டம் தான் இருக்குது. ஆனால் ஃப்ரீலான்சிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 15% வரைக்கும் போகும் டெக்ஸ். 15%. சரி சரி. கொழும்பு ஸ்டாக் பற்றி சொல்ல முடியுமான்னு கேட்டிருந்த நீங்கள். கொழும்பு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், அதாவது நீங்கள் இலங்கையில பங்கு சந்தையில முதலிட போறீங்கன்னா அது கொழும்பு பங்கு சந்தை மூலமா தான் முதலிடணும். அதுதான் அதுக்குள்ளாலதான் நீங்க எப்படி முதலிடலாம். அது வந்து சிஎஸ்சி ஆப்புகளால தான் போக வேண்டியிருக்கும். சிஎஸ்சி வந்து நீங்கள் ஆப் வந்து கொழும்பு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் என்ற ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணிக்கொள்ளலாம், வெப்சைட்ல பார்க்கலாம். அதுல வந்து எப்படி என்றால் பங்கு ஒரு கம்பெனின்னா பங்கா வேண்டாம். அதாவது உதாரணத்துக்கு சொல்ல போனால் ஜோன் கீல்ஸ் நல்ல சொப்லாஜிக்குண்ட பங்குகளை நாங்கள் வேண்ட போறோம். எவ்வளவு என்னோட ஒரு 50,000 இருக்குது, பங்கு 200 ரூபா போதாண்டா நானே செய்ய போறேன் என்ற பங்கை அதுல வேண்ட போறேன். எப்படி வேண்டலாம் என்றால் அதுக்கு இடையில புரோக்கர்ஸ் இருப்பாங்க. நீங்க பாத்தீங்களா நிறைய புரோக்கர்ஸ் வந்து இப்ப ட்ரிங்கோல இந்த புரோக்கர் கம்பெனிஸ் குறை ஒன்று இருக்குது. மெட்ட இடங்கள் எல்லாம் புரோக்கர் கம்பெனிஸ் வந்து இருப்பாங்க. அவங்கள்ட்ட நாங்கள் போய் கதைச்சா அவங்க மூலமாகத்தான் நாங்கள் பங்குகளை வேண்ட வேண்டி இருக்கும். இப்ப ஒரு சொப்லாஜிக்ல வேண்ட போறீங்களா, சொப்லாஜிக்ல பங்கு வேண்டதுக்கு நாங்கள் அவங்கள்ட்ட போய்தான் கதைச்சு அவங்க மூலமாகத்தான் அந்த பங்குகளை வேண்ட வேண்டி இருக்கு. சொப்லாஜிக்கும் ஒரு புரோக்கர் ஃபார்மா இருக்குது. ஸோ அதுலயே நாங்கள் பங்குகளை போய் வேண்டிக் கொள்ளக்கூடிய இருக்கும். அதுல இன்வெஸ்ட் பண்ணும்போது நீங்கள் ஒன்றும் யோசிக்க, எப்படி இன்வெஸ்ட் பண்றன்ற டவுட் இருந்தா கொழும்பு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணுங்க. சிஎஸ்சி அக்கௌண்ட் வந்து ஆப் உங்களுக்கு கன்வீனியன்டா இருக்கும். ஆப்பை டவுன்லோட் பண்ணி உங்களோட டீட்டெயில்ஸை கொடுத்து முன்னுக்கு அந்த பயோமெடிக்கல் அந்த இதெல்லாம் உங்களோட ஐசி போட்டோ அந்த இதெல்லாம் கேட்டு கொஞ்சம் வெரிஃபிகேஷன்ஸ் இருக்கும். அதெல்லாம் கம்ப்ளீட் பண்ண பிறகு நீங்கள் ஆப்ல போனீங்கன்னா யார் புரோக்கர் ஃபர்ம்ன்றதை சூஸ் பண்ணக்கூடிய ஆப்ஷன்ஸ் இருக்கு. 17 நினைக்கிறேன், 18 சம்திங். அந்த புரோக்கர் ஃபார்ம்ல யாராச்சும் ஒரு ஆளை சூஸ் பண்ணுவோம். பெரிய புரோக்கர் ஃபார்மை விட கொஞ்சம் நிறைய ஆட்கள் இல்லாம அல்லது ஃபேமஸாக இல்லாத சூஸ் பண்ணீங்கன்னா அவங்க உங்களுக்கு கைட் பண்றது கூட நல்லா கைட் பண்ணுவாங்க. கொஞ்சம் டைம் கட்டு சொல்லி தருவாங்க, அல்லது உங்களோட டைம் கூடுதலாக ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. ஸோ அப்படியே சூஸ் பண்ணிட்டு அவங்க மூலமாக அவங்க அதுக்கு பிறகு கைட் பண்ணுவாங்க எப்படி பண்றது, என்னத்துல இன்வெஸ்ட் பண்ணலாம்ன்றது. நீங்கள் இன்வெஸ்ட் பண்றது அவங்க சொல்ல மாட்டாங்க, அல்லது அவங்க ஐடியாஸை சொல்லுவாங்க. நீங்களும் கொஞ்சம் ஸ்டடி பண்ண வேண்டி இருக்கு மார்க்கெட்டை, என்னது கூட போகுது, எப்படி கூட போகுது, அது எப்படி எது கூடுதலா பீக்ல இருக்கிறதா ஐடியாஸ் எடுத்துக்கொண்டு நீங்களே இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ பெரிய விஷயமே இல்லை, நீங்க கிரியேட் பண்ணி போட்டு ஒரு புரோக்கர் ஃபார்மை கான்டாக்ட் பண்ணீங்கன்னா அங்கால விஷயங்களை செய்து கொண்டு போகலாம். ஆனால் ஸ்டடி சரியான கொஞ்சம் படிக்க வேண்டியிருக்கும். மார்க்கெட் என்ன மாதிரி கண்டு என்ன நாங்கள் எதில் இன்வெஸ்ட் பண்ண போறோம், என்ன செய்ய போறோம்ன்றதை கொஞ்சம் அந்த சிக்னல்ஸ் அதில் எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுன்றதை கொஞ்சம் ஸ்டடி பண்ணிட்டு ஒரு 3-4 மாசம் எடுத்துக்கொள்ளலாம்.
எடுத்துக்கொண்டுட்டு நாங்கள் அந்த டைமை வந்து அந்த டைமை ஸ்பெண்ட் பண்ணிட்டு நாங்கள் நான் எந்த ப்ரோக்கரும் நான் சொப்லோஜிக் எடுத்தேன், பிறகு ஏன் எடுத்தேன் யோசிச்சு நான் வர்றது இல்லை அது அப்படின்னு இல்லை. இதுல வந்து நான் ஒரு நிதி சார்ந்த ஆலோசகர் இல்லைன்றதால நிதியியல் சார்ந்து அல்லது இது புரோக்கர் ஃபார்ம் சார்ந்து அல்லது இந்த இன்வெஸ்ட்மெண்ட் சார்ந்த ஒரு ஆலோசகர் இல்லைன்றதால அது சம்பந்தமாக நான் சஜஷன் சொல்லல. அது ஒரு லீகலான விஷயம் இல்லை. அதனால நான் இது வேண்டுங்க இது செய்யுங்கன்னு சொல்ல இயலாது. அது இப்போ லைவ் ஸ்ட்ரீம் போட்டாங்களோ இப்போ யூடியூப்லேயும் போட்டால் எனக்கு எதிராக வழக்கு தொடரலாம். அதனால நான் நிதியியல் சார்ந்து ஆலோசனைகளை வழங்குவது கிடையாது, மன்னிச்சு கொள்ளுங்க. மறுபடியும் தனிப்பட்ட ரீதியில கேளுங்க, ஏதாவது சொல்றேன். ஆனால் இதான் நல்ல மனு சொல்றதுக்கு இல்லை. அதுல வந்து அந்த கன்சல்டன்சி வந்து கொஞ்சம் கன்வீனியண்டா இருக்கும். கொஞ்சம் இதான புரோக்கர் ஃபார்ம்ஸை சூஸ் பண்ணும்போது அது மட்டும்தான். மற்றபடி எல்லா புரோக்கர் ஃபார்மும் அதே சர்வீஸ் தான். அவங்க இடையில புரோக்கர்ன்னும் போது எப்படி வேண்டது யார்கிட்ட வேண்டதுன்றத ஃபெசிலிட்டேட் பண்ற வேலையை தானே அவங்க செய்வாங்க. ட்ரெஷரி சம்பந்தமா நாங்கள் அப்போ தனியாக செய்யலாம். நான் இதுல சட் நோட் பண்ணினோன்னு நினைக்கிறேன். நம்ம தளத்துல அடுத்த செஷன் உண்டு, அது சம்பந்தமாக செய்வோம். வேற எதுவும் கருத்துக்கள் சந்தேகங்கள்? அண்ணா இப்ப அந்த கன்வா ஐடி டேப்லயும் எல்லாம் எக்ஸ்போர்ட் பண்ணலாம் தானே போட்டோகிராஃபி இந்த வீடியோ? ஆமாம். அதுல அந்த வீடியோ எல்லாம் அப்லோட் பண்ணா அதை எக்ஸ்போர்ட் பண்ணலாமா? எங்க பண்ண போறீங்க? கன்வா ஆப்ல. ஆமாம். இல்ல கன்வால செய்யலாமான்னு கேக்குறீங்களா? கன்வால செய்யலாம். நீங்கள் என்ன செய்ய போறீங்க? வீடியோஸோ போட்டோஸோ டிசைன்ஸோ எல்லாம் செய்யலாம் கன்வால. ஓகே ஓகே. ஆனா இப்ப ஷேர் மார்க்கெட்ல அந்த புரோக்கர்ஸ் இருக்காங்க. ஆமாம். அவங்களா வாரத்துக்கு இப்ப நான் இப்ப ஒரு புரோக்கர் ஆகணும்ன்றா என்ன செய்யும்? இல்ல புரோக்கர் ஆகிறதுக்கு என்னண்டாயா, அது கம்பெனிஸ் தான் புரோக்கர்ஸ் இருக்குது. அது வந்து கொழும்பு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இவ்வளவு பேர் தான் புரோக்கர்ஸ் தங்கட புரோக்கர் ஃபர்ம்ஸ் சொல்லி வச்சிருக்காங்க. இவ்வளவு பேர் தான் சொல்லி. ஸோ அது வந்து ஒரு பெரிய ப்ரொசீஜர். அது உண்மையில அது அந்த அளவுக்கு எனக்கு ஆழமா அது எப்படி புரோக்கர் ஃபர்ம் ஆகலாம்ன்ற அளவுக்கு எனக்கு தெரியல சத்தியமா. அது வந்து மேல ஒரு லிமிடெட் சரியான இப்போ HNB ஒரு புரோக்கர் இருக்குது, ஜோன் கீல்ஸ் ஒரு புரோக்கர் ஃபார்ம் இருக்குது, ஆஷா செக்யூரிட்டிஸ் சொல்லி ஒரு புரோக்கர்ஸ் இருக்குது. அப்படி சொல்லி கொஞ்சம் லிமிடெட் தான் இருக்குது. ஒரு 17 சம்திங் தான் அப்படித்தான் அந்த புரோக்கர்ஸ் இருக்குது. அதுக்குள்ளால வேண்டாம். புரோக்கர் எப்படி நாங்கள் ஆறுன்றது தெரியல. சரி, தேங்க்யூ. நல்ல ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு இந்த மீட்டிங். தளத்துக்கு ரொம்ப நன்றி. இது எனக்கு என்றால் கிராக் வெர்ஷன் எதுக்கு கேட்டிருக்கீங்க? போட்டோஷாப் இல்லஸ்ட்ரேட்டருக்கு இவ்வளவு நாள் கிராக் வெர்ஷன் ஒர்க் பண்ணது, இப்ப கிராக் வெர்ஷன் ஒர்க் பண்ணது இல்ல. எனக்கு ஒருக்கா கொஞ்சம் டைம் தந்தீங்கன்னா நானும் அதை தான் தேடி கொண்டுருக்கேன். எனக்கு நல்ல ஒரு இதால டவுன்லோட் பண்ணலாம், இப்படி யூஸ் பண்ணலாம், அதை தெரிஞ்சு கொண்டு கட்டாயம் செய்யணும். வேற கருத்துக்கள் அல்லது நீங்க உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஆனீங்கன்னா பெரிய விஷயம் இருக்கு. எதை கேக்குறீங்க ஐயா? போட்டோஷாப் அதுல தனி செஷனாவா அல்லது எதை தனி ஒரு செஷனா செய்ய சொல்லி கேக்குறீங்க? ஓகே. போட்டோஷாப்ல இருக்கான ஆப்ஸ் பத்தி, ஓகே, எடிட்டிங் ஆப்ஸ் பத்தி அதை இருக்கா? அப்ப நோட் பண்ணி கொள்ளலாம், பிரச்சனை இல்லை.
ஸோ வேற எதுவும் கமெண்ட்ஸ், கருத்துக்கள், கேள்விகள், பதில்கள் எல்லாம்? சரி, அப்ப நான் என்னுடைய இதை முடித்துக் கொள்கிறேன். இவ்வளவு நேரமும் கேட்டுக்கொண்டிருந்ததுக்காக, தொடர்ச்சியாக காய்ச்சி கொண்டிருந்ததுக்காக நன்றிகள். இனி வரும் காலங்களில் ஏதாவது பயனுள்ள இந்த நிகழ்நிலை கருத்தமர்களூடாக உங்களை சந்திப்போம். அது வரைக்கும் விடைபெறுகிறோம். நன்றி. நன்றி கேஷி. நல்ல ஒரு செஷன். மற்ற குறிப்பாகவே பார்ட்டிசிபெண்ட் இன்ட்ராக்டிவாக இருந்தீங்க, அதில் நன்றி எல்லாருக்கும். இது போல் நான் இந்த உங்களோட வாட்ஸ்அப் குரூப்லையும் உங்களோட சேட்லையும் ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்கள் லிங்களில் ஜாயின் ஆகிக்கொள்ளலாம். உங்களோட அடுத்த கட்டமான செஷன்ஸ் லிங்க்ஸ்களை பெற்றுக்கொள்றதுக்கு நீங்கள் ஜாயின் ஆகக்கூடிய லிங்கள் உங்களுக்கு ஷேர் பண்ணப்பட்டிருக்கு. அதை காப்பி பண்ணா காப்பி பண்ணிக்கொள்ளுங்க. என்னன்னா இப்போ இந்த சூம் செஷன் நிப்பாட்டி நகையோட அது இல்லாமல் நீங்கள் காப்பி பண்ணி யூஸ் பண்ணனா யூஸ் பண்ணிக்கொள்ளலாம், மற்றவங்களையும் ஷேர் பண்ணிக்கலாம். அதே மாதிரி எங்கள்கிட்ட அடுத்த செஷன்ல உங்களுக்கு என்ன டாபிக்கள் தேவை என்று நீங்க ஏதாவது ஐடியா, உங்களுக்கு தேவைப்பாடுகள் இருந்தால் இதில் இப்போ ஒரு ஆள் அனுப்பியிருந்தவர் அதே மாதிரி இருந்தால் நீங்க எங்களுக்கு அதை அனுப்பி வைக்க முடியும். தளத்தின் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பினீங்கன்னு சொன்னால் நாங்கள் அதுக்குரிய வாய்ப்புகள் இருக்கான்றதை பார்த்து அரேஞ்ச் பண்ணலாம் செஷன்ஸ். எல்லாருக்கும் நன்றி. குறிப்பாக கேஷியனுக்கு நன்றி. இந்த அமர்வை ஒரு வினைத்திறான அமர்வாக கொண்டு நடத்தினது அமர்வை நாங்கள் முடிவு கொண்டு வந்தோம்னு நம்புறேன். நன்றி. நன்றி.